Welcome dear friends. Good morning to everyone. May God bless you and all your efforts in cracking NET exam. This part 2 of research aptitude gives you all the types of research and also the positivistic research approach. I'm sure you will be enjoying this. Quite a lot of questions have been employed here for this video lecture. I'm sure you will have a thorough understanding of all the types of research. Let us straight away enter into the video lecture. Dear friends, in the syllabus it is given research, meaning, types, characteristics, positivism, post-positivist approach, methods of research, experimental, descriptive, historical, qualitative, quantitative, etc. I am just concentrating on these two. Already in the part 1 of research aptitude video, I have given all the basic facts about research. In this video lecture, we are going to discuss on the methods of research, experimental, descriptive, historical, qualitative, quantitative, etc., and a lot of questions also are available by for you, and then quite a lot of explanations have been given to you. I'm sure it will be a real feast to all of you. Thank you for your presence here. May God bless you abundantly. Let us start straight away our class. First, let us discuss on the qualitative research. Quantitative research involves the collection and analysis of numerical data to identify patterns, relationships, and trends. It employs structured methods such as surveys, experiments, and statistical analysis to draw conclusions and generalize findings to a larger population. Quantitative research is often used to test a hypothesis and make predictions based on numerical evidence. It is common in fields like psychology, economics, and sociology, etc. தமிழில் சொல்ல போனால் இதனுடைய அர்த்தம் என்ன? வடிவங்கள், உறவுகள் மற்றும் போக்குகளை அடையாளம் காண குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எண்ணியல் தரவுகளின் சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வை இந்த அளவு ஆராய்ச்சி அல்லது கணக்கீட்டு ஆராய்ச்சி, எண்ணியல் சார்ந்த ஆராய்ச்சி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் உள்ளடக்கி இருக்கிறது. இது ஆய்வுகள், சோதனைகள் மற்றும் புள்ளியியல் பகுப்பாய்வு போன்ற கட்டமைக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்துகிறது. முடிவுகளை எடுக்கவும், கண்டுபிடிப்புகளை ஒரு பெரிய மக்களுக்கு, அதாவது த பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய முழுமை தொகுதிக்கு பொதுமைப்படுத்தவும் இது உதவுகிறது. கருதுகோள்களை சோதிப்பதற்கும், எண்ணியல் ஆதாரங்களின் அடிப்படையில் கணிப்புகளை செய்வதற்கும் அளவுசார் ஆராய்ச்சி பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. உளவியல், பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் போன்ற துறைகளில் இது பொதுவாக இருக்கிறது. சில கேள்விகளை ஆராய்ந்து பார்ப்போம். வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்? அளவு ஆராய்ச்சியின், கணக்கீட்டு ஆராய்ச்சியின், எண்ணியல் சார்ந்த ஆராய்ச்சியின் முதன்மை இலக்கு என்ன? இஸ் இட் டு எக்ஸ்ப்ளோர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், அகநிலை அனுபவங்களை ஆராயவா? டு குவான்டிஃபை வேரியபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், மாறிகள் மற்றும் உறவுகளை அளவிடுவதற்கா? டு அனலைஸ் டெக்சுவல் டேட்டா, உரை தரவை பகுப்பாய்வு செய்யவா? டு அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட், கலாச்சார சூழல்களை புரிந்து கொள்ளவா? எது சரியான பதிலாக இருக்க முடியும்? இட் இஸ் டு குவான்டிஃபை வேரியபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். எண்ணியல் சார்ந்த என்று சொல்லுகின்ற பொழுது இது அளவீட்டு ஆராய்ச்சி. ஸோ மாறிகள் மற்றும் உறவுகளை அளவிடுவதற்கு பயன்படுவதுதான் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அதுதான் முதன்மையான இலக்கு. Quantitative research aims to quantify variables and relationships using statistical methods to analyze numerical data. எண் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய புள்ளிவிவர முறைகளை பயன்படுத்தி மாறிகள் மற்றும் உறவுகளை அளவிடுவதை அளவு ஆராய்ச்சி அல்லது கணக்கீட்டு ஆராய்ச்சி, எண்ணியல் ஆராய்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டாவது கேள்விக்கு செல்வோம். Which of the following is a characteristic of quantitative research?
பின்வருவனவற்றில் அளவு ஆராய்ச்சியினுடைய சிறப்பியல்பு எது? இஸ் இட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ், தரமான தரவு பகுப்பாய்வா, அல்லது வகைமை அடிப்படையிலான அந்த தரவு பகுப்பாய்வா, ஆர் சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அகநிலை விளக்கங்களை உள்ளடக்கியதா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் புள்ளியியல் பகுப்பாய்வை கொண்டிருக்கிறதா, நரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கதை விளக்கங்களை கொண்டிருக்கிறதா? எது சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும்? வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் among the four alternatives? That is, quantitative research involves statistical analysis to interpret numerical data and draw conclusions. அளவு சார்ந்த ஆராய்ச்சி என்பது எண் தரவுகளை விளக்குவதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் புள்ளியியல் பகுப்பாய்வை உள்ளடக்கியது. Of course, you are understanding this. I think quantitative analysis and research means it is related to the statistical analysis, no doubt about it. அடுத்த கேள்வி, what is the common data collection method in quantitative research? Interviews, observations, case studies, questionnaires. A common data collection method in quantitative research, இந்த அளவீட்டு ஆராய்ச்சியில் மிக பொதுவான தரவு சேகரிப்பு முறை என்ன என்று சொன்னால் அது நிச்சயமாக கேள்வித்தாள்கள் தான். சர்வே ரிசர்ச் எல்லாமே இதன்படி தான் நடக்கிறது. கேள்வித்தாளை கொடுத்து யாரை நாம் ஆராய நினைக்கின்றோமோ அந்த நபர்களிடத்தில் அந்த தாள்களை பெற்று பதில்களை பெற்று அதிலிருந்து நாம் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த டெக்னிக்ஸ்கெல்லாம் உட்படுத்தி அதற்கு பிற்பாடு அந்த தரவுகளை நாம் ஆராய்ந்து முடிவெடுக்கின்றோம், அல்லது அதை அந்த ஆராய்ச்சியுடைய வழிமுறைகளின்படி அதனை முடிவுகளுக்கு உள்ளாக்குகின்றோம். ஸோ questionnaires are a widely used method in quantitative research for collecting structured numerical data from a large number of participants. அளவு ஆராய்ச்சியில் பொதுவான தரவு சேகரிப்பு முறை என்ன? கேள்வித்தாள்கள். அதிக எண்ணிக்கைக்கான பங்கேற்பாளர்களிடமிருந்து கட்டமைக்கப்பட்ட எண்ணியல் தரவை சேகரிப்பதற்கான அளவு ஆராய்ச்சியில் கேள்வித்தாள்கள் பரவலாக பயன்படுத்தப்படும் முறை. ஏனென்றால் சர்வே ரிசர்ச் என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய முழுமை தொகுதி அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கொஷினர் கொடுத்து நாம் பதில் பெற வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக கேள்வித்தாள்களை கொடுத்து தான் செய்வது எளிதாக இருக்கும். அடுத்து, which of the following is an example of a quantitative research topic? பின்வருவனவற்றில் எது அளவு ஆராய்ச்சி தலைப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது? 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தரப்படுகின்றன. எக்ஸ்ப்ளோரிங் கல்ச்சரல் பிலீஃப்ஸ் அண்ட் பிராக்டிசஸ், கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை ஆராய்தல், அனலைசிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங்ஸ், வாடிக்கையாளர் திருப்தி மதிப்பீடுகளை பகுப்பாய்வு செய்தல், அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வித் அ ப்ராடக்ட், ஒரு தயாரிப்புடன் தனிப்பட்ட அனுபவங்களை புரிந்து கொள்வது, இன்வெஸ்டிகேட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், வரலாற்று நிகழ்வுகளை ஆய்வு செய்வது என்று 4 விதமான நிகழ்வுகள் நடவடிக்கைகள் தரப்படுகின்றன. இதில் எது எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டாபிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்று கேட்கப்படுகிறது? நிச்சயமாக அனலைசிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங்ஸ். ஏனென்றால் அந்த ரேட்டிங் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது அளவீட்டுக்குள்ளானது. ஆகவே வாடிக்கையாளர் திருப்தி மதிப்பீடுகளை பகுப்பாய்வு செய்தல் என்பதுதான் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டாபிக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அது இருக்கும். Analyzing customer satisfaction ratings involves collecting numerical data and falls under the realm of quantitative research. அதாவது வாடிக்கையாளர் திருப்தி மதிப்பீடுகளை பகுப்பாய்வு செய்வது எண்ணியல் தரவை சேகரிப்பதை உள்ளடக்கியது மற்றும் அளவு ஆராய்ச்சியின் கீழ் நிச்சயமாக வருகிறது. அடுத்த கேள்விக்கு செல்வோம். Which statistical tool is often used to measure the strength and direction of a relationship between two variables in quantitative research? அளவு ஆராய்ச்சியில் 2 மாறிகளுக்கு இடையிலான உறவின் வலிமை மற்றும் திசையை
அளவிடுவதற்கு எந்த புள்ளி விவர கருவி பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது? இஸ் இட் கை ஸ்கொயர் டெஸ்ட், சி சதுர சோதனை, கைவர்க்க சோதனையா, டி டெஸ்ட் என்று சொல்லப்படுவதா, கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் தொடர்பு குணகமா, ஃபேக்டர் அனாலிசிஸ் காரணி பகுப்பாய்வா? ஆகவே எது சரியான பதிலாக இருக்கும்? which statistical tool is often used to measure the strength and direction of a relationship between two variables in quantitative research? நிச்சயமாக இரண்டு மாறிகளை நாம் தொடர்படுத்துகின்ற பொழுது அங்கே கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் வருகிறது. ஸோ தொடர்பு குணகம் கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்பதுதான் இரண்டு மாறிகளுக்குள்ள தொடர்பை நமக்கு நிர்ணயித்து சொல்லும். The correlation coefficient is used to measure the strength and direction of the relationship between two variables in quantitative research. அளவு ஆராய்ச்சியில் இரண்டு மாறிகளுக்கு இடையிலான உறவின் வலிமை மற்றும் திசையை அளவிடுவதற்கு தொடர்பு குணகம் அதாவது correlation coefficient பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்விக்கு செல்வோம். In quantitative research, what is the purpose of random sampling? அளவு ஆராய்ச்சியில் அல்லது கணக்கீட்டு ஆராய்ச்சியில் சீரற்ற மாதிரியின் நோக்கம் என்ன அல்லது சம வாய்ப்புள்ள மாதிரியின் நோக்கம் என்ன? random sampling. Is it to ensure every element has an equal chance of selection? ஒவ்வொரு உறுப்புக்கும் சமமான தேர்வு வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்யவா? To select participants based on specific characteristics, குறிப்பிட்ட குணாதிசயங்களின் அடிப்படையில் பங்கேற்பாளர்களை தேர்ந்தெடுப்பதா? Or to gather data from a predefined population, முன் வரையறுக்கப்பட்ட அந்த முழுமை தொகுதியிடம் மக்களிடமிருந்து ஆராய்ச்சி முழுமை தொகுதியிடமிருந்து தரவுகளை சேகரிக்கவா? Or to minimize a non-response bias, பதிலளிக்காத சார்புகளை குறைக்கவா? எது சரியான பதிலாக? In quantitative research, what is the purpose of random sampling? What would be the right answer? That is to ensure every element has an equal chance of selection. ஒவ்வொரு உறுப்புக்கும் சமமான தேர்வு வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதுதான் இதனுடைய நோக்கம். Random sampling helps ensure that each element in the population has an equal chance of being included, selected, enhancing representativeness. இந்த முழுமை தொகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் சமமான வாய்ப்புகள் இருப்பதை உறுதி செய்து பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதற்கு இந்த சீரற்ற மாதிரி அல்லது சம வாய்ப்பு எளிய கூரெடுப்பு உதவுகிறது. அடுத்த கேள்விக்கு செல்வோம். Which type of research design involves studying a sample over a specific period and collecting data at multiple time points? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாதிரியை படிப்பது மற்றும் பல நேர புள்ளிகளில் தரவை சேகரிப்பது எந்த வகையான ஆராய்ச்சி வடிவமைப்பில் அடங்கும் என்று கேட்கப்படுகிறது. அதாவது பல புள்ளிகள் ஒரு ஆராய்ச்சி, அது லாங்கிடியூடினல் ரிசர்ச் என்று சொல்வார்கள். அதாவது நீளமான ஆராய்ச்சி. உதாரணமாக அடாலசன்ஸ் மாணவ கண்மணிகளுடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அது ஒரு நாள் 2 நாளில் முடியாது. பல ஆண்டுகள் பல இடங்களிலே இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து அதன் விளைவாக இதுதான் ஒரு அடாலசன் மாணவனுடைய இயல்பு என்று நாம் சொல்ல வேண்டியது ஆராய்ச்சியில். ஆகவே இந்த லாங்கிடியூடினல் அது என்ன என்று சொன்னால், லாங்கிடியூடினல் ரிசர்ச் involves collecting data from the same subjects at different points in time, allowing the study of changes and trends over time. இது முக்கியமான ஒரு கருத்து. லாங்கிடியூடினல் ரிசர்ச் என்ன என்றால் அதுதான் நீளமான ஆராய்ச்சி என்பது வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரே பாடங்கள் சொல்லும் பொழுது யாரை ஆராய்கின்றோமோ அந்த நபர்களிடமிருந்து தரவை சேகரிப்பதை உள்ளடக்கியது. காலப்போக்கில் மாற்றங்கள் மற்றும் போக்குகளை படிக்க அனுமதிக்கிறது. ஸோ திஸ் இஸ் லாங்கிடியூடினல் ரிசர்ச். லாங்கிடியூடினல் ரிசர்ச் என்று சொன்னாலே அது நீளமான டைம் சீக்வன்ஸை சார்ந்தது, நேரத்தை சார்ந்தது என்பதை நாம் நன்கு மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்? அளவு ஆராய்ச்சியின் முதன்மை இலக்கு என்ன? இஸ் இட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபெனமெனா, சிக்கலான நிகழ்வுகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ளவா? டு கேதர் இன்டெப்த் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்
குவாலிட்டேட்டிவ் டேட்டா, ஆழமான தரமான தரவுகளை சேகரிக்கவா, டு மெஷர் அண்ட் அனலைஸ் நியூமெரிக்கல் டேட்டா, எண்ணியல் தரவை அளவிட மற்றும் பகுப்பாய்வு செய்யவா, ஆர் டு கண்டக்ட் சர்வேஸ் அண்ட் இன்டர்வியூஸ், ஆய்வுகள் மற்றும் நேர்காணல்களை நடத்துவதா. So what is the primary goal of quantitative research? It is to measure and analyze numerical data. எண்ணியல் தரவை அளவிட மற்றும் பகுப்பாய்வு செய்ய பயன்படக்கூடியதுதான் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், கணக்கீட்டு ஆராய்ச்சி, எண்ணியல் சார்ந்த ஆராய்ச்சி அல்லது அளவு ஆராய்ச்சி. So the quantitative research focuses on collecting and analyzing numerical data to draw statistical conclusions. புள்ளியியல் முடிவுகளை எடுப்பதற்காக எண்ணிக்கையிலான தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதில் அளவு ஆராய்ச்சி, கணக்கீட்டு ஆராய்ச்சி கவனம் செலுத்துகிறது. அடுத்த கேள்வி, which of the following is an example of quantitative data? பின் வருவனவற்றில் எது அளவு தரவுகளின் உதாரணம்? இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், நேர்காணல் உரைகளா, ஆப்சர்வேஷனல் ஃபீல்டு நோட்ஸ், உற்றுநோக்கல் புல குறிப்புகள், அதாவது எந்த இடத்துல நாம் உற்று நோக்குகிறோமோ அந்த குறிப்புகள் நோட்ஸ், ஹெயிட் மெஷர்மெண்ட்ஸ் இன் இன்ச்சஸ், அங்குலங்களில் உயர அளவீடுகளா, ஆர் டிஸ்கிரிப்டிவ் நெரேட்டிவ்ஸ், விளக்கமான கதைகளா. ஸோ வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் quantitative data among these four alternatives? That is nothing but height measurements in inches. Height என்பது அளவு சார்ந்தது, அங்குலங்களில் உயர அளவீடுகள். So the height measurements in inches represent quantitative data because they are numerical and can be quantified. அங்குலங்களில் உள்ள உயர அளவீடுகள் அளவு தரவை குறிக்கின்றன, ஏனெனில் அவை எண்ணியல் மற்றும் அளவிடப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றன. What is a common data collection method used in quantitative research? அளவு ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படும் பொதுவான தரவு சேகரிப்பு முறை என்ன? Is it a grounded theory, case studies, தனிநபர் ஆய்வுகளா, சர்வேஸ் அண்ட் கொஸ்டினர்ஸ், ஆய்வுகள் மற்றும் கேள்வித்தாள்களா, அல்லது கான்டென்ட் அனாலிசிஸ், உள்ளடக்க பகுப்பாய்வா? இது எது பொதுவான தரவு சேகரிப்பு மாதிரி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்? தட் இஸ் சர்வே அண்ட் கொஸ்டினர்ஸ், ஆய்வுகள் மற்றும் கேள்வித்தாள்கள். Surveys and questionnaires are commonly used in quantitative research to collect structured data from a large sample. ஆய்வுகள் மற்றும் கேள்வித்தாள்கள் பொதுவாக ஒரு பெரிய மாதிரியிலிருந்து கட்டமைக்கப்பட்ட தரவை சேகரிக்க அளவு ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகின்றன. Which of the following best describes the purpose of hypothesis testing in quantitative research? அளவு ஆராய்ச்சியில் கருதுகோள் சோதனையின் நோக்கத்தை பின்வரும் எது சிறப்பாக விவரிக்கிறது? Is it to generate new research questions, புதிய ஆராய்ச்சி கேள்விகளை உருவாக்கவா, to establish causation, காரணத்தை நிறுவுவதா, to validate research findings, ஆராய்ச்சி முடிவுகளை சரிபார்க்கவா, அதன் ஏற்புடைத்தன்மையை சரிபார்க்கவா, to collect qualitative data, தரமான வளமான தரவுகளை சேகரிக்கவா? எது சரியான பதிலாக இருக்கும்? Among these four alternatives, which best describes the purpose of hypothesis testing in quantitative research? Hypothesis testing is used to assess the validity of research findings based on statistical analysis. புள்ளியியல் பகுப்பாய்வின் அடிப்படையில் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளின் ஏற்புடை தன்மையை மதிப்பிடுவதற்கு கருதுகோள் சோதனை பயன்படுத்தப்படுகிறது. In quantitative research, what does a sample refer to? அளவு ஆராய்ச்சியில் ஒரு மாதிரி கூறு எதை குறிக்கின்றது? The entire population being studied, முழுமை தொகுதி ஆய்வு செய்யப்படுகிறது. A small portion of research budget, ஆராய்ச்சி பட்ஜெட்டில் ஒரு சிறிய பகுதியாக இருக்கிறது. அல்லது a subset of the population chosen for data collection, தரவு சேகரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முழுமை தொகுதியின் துணைக்குழுவாக இருக்கிறது. இந்த சாம்பிள் என்பது எதை குறிக்கிறது? அல்லது the research hypothesis, ஆராய்ச்சி கருதுகோள்களை இந்த மாதிரி கூறு குறிக்கின்றதா? எது சரியான ஆன்சர்? A subset of the population chosen for the data collection, தரவு சேகரிப்பிற்காக
தேர்ந்தெடுக்கப்பட்ட முழுமை தொகுதியின் துணைக்குழுவாக இது இருக்கிறது. அதாவது பிஎட் கல்லூரி மாணவர்களை ஆராய வேண்டுமானால் நாம் எல்லா கல்லூரிகளுக்கு செல்ல முடியாது. ஒரு சில கல்லூரிகளுக்கு சென்று சில 1000 மாணவர்களை எடுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த 1000 மாணவர்களுடைய முழுமை தொகுதி யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பிஎட் கல்லூரி மாணவர்கள் அந்த முழுமை தொகுதியில் சேர்வார்கள். அதைத்தான் பாப்புலேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். இதை கருத்திலே கொள்ள வேண்டும். ஸோ a subset of the population chosen for the data collection, தரவு சேகரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முழுமை தொகுதியின் துணைக்குழுவாக இருப்பதுதான் சாம்பிள், மாதிரி கூறு என்பது. Just a minute. Sorry for interruption. So, a sample in quantitative research is a subset of the population chosen for data collection and analysis. அளவு ஆராய்ச்சியில் ஒரு மாதிரி கூறு என்பது தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முழுமை தொகுதியின் துணைக்குழு. அடுத்த கேள்வி, which statistical measure is often used to describe the central tendency of a data set in quantitative research? அளவு ஆராய்ச்சியில் தரவு தொகுப்பின் மையப்போக்கை விவரிக்க எந்த புள்ளியியல் அளவீடு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது? இஸ் இட் வேரியன்ஸ் மாறுபாடா, மீடியன் இடைநிலையா, ரேஞ்ச் வரம்பு என்று சொல்வதா, ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணா? அதாவது which statistical measure is often used to describe the central tendency of a data set in quantitative research? That is median, இடைநிலை. The median is a measure of central tendency that represents the middle value in a data set. இடைநிலை என்பது தரவு தொகுப்பில் உள்ள நடுத்தர மதிப்பை குறிக்கும் மையப்போக்கின் அளவீடு. அடுத்த கேள்விக்கு செல்வோம். which of the following is an example of a closed-ended survey question in quantitative research? பின் வருவனவற்றில் அளவு ஆராய்ச்சியில் மூடிய முடிவு கணக்கெடுப்பு கேள்விக்கான உதாரணம் எது? That is a closed-ended survey question. How do you feel about the product? தயாரிப்பு பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? Please describe your experience in detail. On a scale of 1 to 5, how satisfied are you with the product? 1 முதல் 5 வரையிலான அளவில் தயாரிப்பில் நீங்கள் எவ்வளவு திருப்தி அடைகிறீர்கள்? What are your thoughts on this topic? இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்கள் என்ன? நிச்சயமாக அளவு ஆராய்ச்சி என்று சொல்லும்போது நம்பர்கள் வர வேண்டும், எண்கள் வர வேண்டும். அந்த வகையில் ஆப்ஷன் சி, that is on a scale of 1 to 5, how satisfied are you with the product will be the correct answer. Closed-ended questions provide structured response options such as scales or multiple choice, commonly used in quantitative surveys. மூடிய முடிவு கேள்விகள் அளவீட்டு ஆய்வுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவுகள் அல்லது பல தேர்வு போன்ற கட்டமைக்கப்பட்ட பதில் விருப்பங்களை வழங்குகின்றன. அடுத்த கேள்வி, which research approach is characterized by its emphasis on generalizability to a broader population in quantitative research? Is it exploratory research, descriptive research, experimental research, inferential research? Inferential research, what does this mean? Inferential research aims to generalize findings from a sample to a broader population in quantitative research. நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இந்த மாதிரி கூரெடுப்பு, இந்த சாம்பிள், இதை ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் வடிவத்திலே தான் நாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் செய்கிறோம். அதற்கு பிற்பாடு அதில் பெறப்படக்கூடிய அந்த உண்மைகளை நாம் அதை விரித்து எல்லாருக்கும் பொருந்துவதாக அதை மாற்றி அமைத்து கொள்கிறோம். அப்போ இந்த இன்ஃபரன்ஷியல் ரிசர்ச் என்று சொல்லுவது நிச்சயமாக கண்டு உணர்தல், அந்த முடிவுகளிலிருந்து சிலவற்றை துய்த்து உணர்தல்
என்ற அர்த்தத்திலே வருகிறது. அது ஒரு சிலருக்கு நாம் ஆராய்ச்சி செய்வது, அந்த உதாரணமாக பிஎட் கல்லூரி மாணவர்கள் சொல்லும்போது அது அனைத்து பிஎட் கல்லூரி மாணவர்களுக்கும் பொருந்துவதாக அமையும். That is inferential research. Inferential research aims to generalize findings from a sample to a broader population in quantitative research. எந்த ஆராய்ச்சி அணுகுமுறையானது அளவு ஆராய்ச்சியில் பரந்த மக்களுக்கு பொதுமைப்படுத்தலின் முக்கியத்துவத்தால் வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி, இஸ் இட் அளவு ஆராய்ச்சி, விளக்க ஆராய்ச்சி, பரிசோதனை ஆராய்ச்சி, அனுமான ஆராய்ச்சி? அனுமான ஆராய்ச்சி. அளவு ஆராய்ச்சியில் ஒரு மாதிரியிலிருந்து ஒரு பரந்த மக்கள் தொகைக்கு கண்டுபிடிப்புகளை பொதுமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் a subset of individuals or elements from a population for research purposes in quantitative research? What is the term for the process of selecting a subset of individuals? That is, அளவு ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக முழுமை தொகுதியிலிருந்து தனிநபர்கள் அல்லது கூறுகளின் துணைக்குழுவை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையின் சொல் என்ன? Is it hypothesis testing, probability sampling, நிகழ்தகவு மாதிரியா, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் தரமான பகுப்பாய்வா, கிரவுண்டட் தியரி அடிப்படை கோட்பாடா? எது சரியான பதிலாக இருக்கும்? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதுதான் this is the term we use for the process of selecting a subset of individuals or elements from a population for research purposes and quantitative research. நிகழ்தகவு மாதிரி. Probability sampling involves selecting a sample from a population using a defined probability method, measuring representativeness in quantitative research. நிகழ்தகவு மாதிரியானது வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு முறையை பயன்படுத்தி முழுமை தொகுதியிலிருந்து ஒரு மாதிரியை தேர்ந்தெடுப்பதை உள்ளடக்கியது. அளவு ஆராய்ச்சியில் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ஆர் நிகழ்தகவு மாதிரி. Just a minute, dear friends. Sorry for interruption. Thank you for your patience. Which of the following is a characteristic of quantitative research? பின் வருவனவற்றில் அளவு ஆராய்ச்சியின் சிறப்பியல்பு எது? சப்ஜெக்டிவ் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ், அகநிலை தரவு சேகரிப்பு முறைகளா, ஸ்மால் சாம்பிள் சைஸ், சிறிய மாதிரி அளவுகளா, எம்பசிஸ் ஆன் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட், விளக்கம் மற்றும் சூழலுக்கு முக்கியத்துவமா, யூஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர்ஸ் அண்ட் சர்வேஸ்? Which of the following is a characteristic of quantitative research? Use of structured questionnaires and surveys. அதுதான் சரியான பதில். Quantitative research often employs structured instruments like questionnaires to gather data from a large sample in a standardized manner. ஒரு பெரிய மாதிரியிலிருந்து முழுமை தொகுதியிலிருந்து தரப்படுத்தப்பட்ட முறையிலே தரவை சேகரிக்க கேள்வித்தாள்கள் போன்ற கட்டமைக்கப்பட்ட கருவிகளை அளவு ஆய்வுகள் அல்லது கணக்கீட்டு ஆய்வுகள், அதாவது இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றன. அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்? பின்வருவனவற்றில் அளவு ஆராய்ச்சிக்கான எடுத்துக்காட்டு எது? அனலைசிங் தீம்ஸ் இன் குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூஸ், தரமான நேர்காணல்களில் கருப்பொருட்களை பகுப்பாய்வு செய்தல். கண்டக்டிங் பார்ட்டிசிபெண்ட் ஆப்சர்வேஷன் இன் அ நேச்சுரலிஸ்டிக் செட்டிங், இயற்கையான அமைப்பில் பங்கேற்பாளரின் உற்று நோக்குதலை நடத்துதல். சர்வேயிங் 500 households to determine their water usage patterns, 500 வீடுகளின் நீர் பயன்பாட்டு முறைகளை கண்டறி ஆய்வு செய்தல். கண்டக்டிங் in-depth interviews with 10 experts on climate change. அப்கோர்ஸ் இந்நேரம் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நம்பர் வர வேண்டும், எண்ணியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆப்ஷன் சி.
surveying 500 households to determine their water usage patterns. ஸோ அதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும், என்றால் அது எண்களை சார்ந்து இருக்கிறது. Surveying households and gathering numerical data is a hallmark of quantitative research. குடும்பங்களை ஆய்வு செய்தல் மற்றும் எண்ணியல் தரவுகளை சேகரிப்பது என்பது அளவு ஆராய்ச்சியினுடைய தனிச்சிறப்பு. அடுத்த கேள்வி, which statistical analysis is commonly used in quantitative research to measure the relationship between two variables? நாம் ஏற்கனவே இதை நாம் சொல்லிவிட்டோம். டி டெஸ்ட், இரண்டு மாறிகளுக்கு இடையிலான உறவை அளவிடுவதற்கு எந்த புள்ளி விவர பகுப்பாய்வு பொதுவாக அளவு ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது? அது டி டெஸ்ட். டி டெஸ்ட் இஸ் a statistical tool used to determine if there is a significant difference between the means of two groups. டி டெஸ்ட் என்பது இரண்டு குழுக்களின் வழிமுறைகளுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் ஒரு புள்ளியியல் கருவியாக இருக்கிறது. Which of the following is a key advantage of quantitative research? பின்வருவனவற்றில் அளவு ஆராய்ச்சியின் முக்கிய தன்மை எது? Detailed understanding of individual experiences, தனிப்பட்ட அனுபவங்களை பற்றிய விரிவான புரிதலா? In-depth exploration of complex social phenomena, சிக்கலான சமூக நிகழ்வுகளின் ஆழமான ஆய்வா? Ability to establish cause and effect relationships, காரணம் மற்றும் விளைவு உறவுகளை நிறுவும் திறனா? Flexibility in study design and data collection, ஆய்வு வடிவமைப்பு மற்றும் தரவு சேகரிப்பில் நெகிழ்வுத்தன்மையா? எது சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும்? That is a key advantage of quantitative research. That is the ability to establish cause and effect relationships, காரணம் மற்றும் விளைவு உறவுகளை நிறுவும் திறன் தான் ஒரு நல்ல ஒரு கீ அட்வான்டேஜ், முதன்மையான ஒரு பயனாக இருக்க முடியும். Quantitative research allows for the identification of cause and effect relationship through rigorous data analysis. கடுமையான தரவு பகுப்பாய்வு மூலம் காரணம் மற்றும் விளைவு உறவுகளை அடையாளம் காண இந்த கணக்கீட்டு ஆராய்ச்சி, அளவீடு ஆராய்ச்சி அனுமதிக்கிறது. What is the research hypothesis in quantitative research? அளவு ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி கருதுகோள் என்றால் என்ன? A specific prediction about the expected outcomes of the study, ஆய்வின் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை பற்றிய ஒரு குறிப்பிட்ட கணிப்பு. A detailed literature review, ஒரு விரிவான இலக்கிய ஆய்வு. A qualitative description of the research topic, ஆராய்ச்சி தலைப்பின் தரமான விளக்கம். A summary of the research methods, ஆராய்ச்சி முறைகளின் சுருக்கம். எது சரியான பதிலாக இருக்க முடியும்? What is the research hypothesis in quantitative research? A specific prediction about the expected outcomes of the study, ஆய்வின் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை பற்றிய ஒரு குறிப்பிட்ட கணிப்பு. A research hypothesis is a clear testable prediction regarding the expected outcomes of a study based on existing knowledge or theories. ஒரு ஆராய்ச்சி கருதுகோள் என்பது ஏற்கனவே உள்ள அறிவு அல்லது கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு ஆய்வின் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை பற்றிய தெளிவான சோதனைக்குரிய கணிப்பு. இது முக்கியமான ஒரு கான்செப்ட், முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அடுத்து நாம் இதுவரைக்கும் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பற்றி அலசி ஆராய்ந்தோம். அடுத்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், தரமான ஆராய்ச்சி வகை என்று சொல்வார்கள், அல்லது வகைமை அடிப்படை ஆராய்ச்சி என்று சொல்வார்கள். பெரும்பாலான கேள்விகள் இந்த தரமான ஆராய்ச்சி என்றே நாம் சொல்லுகிறோம். ஆனால் another translation of this qualitative research, வகைமை அடிப்படை ஆராய்ச்சி, இது டாக்டர் மீனா சுந்தரம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். Qualitative research focuses on understanding human behavior, experiences and social phenomena through non-numerical data such as interviews, observations and content analysis. நேர்காணல்கள், உற்று நோக்கல்கள் மற்றும் உள்ளடக்க பகுப்பாய்வு போன்ற எண் அல்லாத தரவு மூலம் மனித நடத்தை, அனுபவங்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளை புரிந்து கொள்வதில் இந்த வகைமை அடிப்படை ஆராய்ச்சி அல்லது தரமான ஆராய்ச்சி கவனம் செலுத்துகிறது. ஆகவே எண்கள் இல்லாத மனித நடத்தையை
அதன் நிகழ்வுகளை புரிந்து கொள்வதிலே இது கவனம் செலுத்துகிறது. It emphasizes the interpretation and understanding of meanings, context and perspectives. இது அர்த்தங்கள், சூழல் மற்றும் முன்னோக்குகளின் விளக்கம் மற்றும் புரிதலை வலியுறுத்துகிறது. Qualitative research is exploratory, allowing researchers to generate hypotheses or theories. தரமான ஆராய்ச்சி என்பது விரிவான ஆய்வுக்குரியது. ஆராய்ச்சியாளர்கள் கருதுகோள்கள் மற்றும் கோட்பாடுகளை உருவாக்க இது அனுமதிக்கிறது. It is prevalent in social sciences, education and anthropology. இது சமூக அறிவியல், கல்வி மற்றும் மானுடவியல் ஆகியவற்றில் பரவலாக இருக்கின்றது. What is the primary goal of qualitative research? தரமான ஆராய்ச்சியினுடைய முதன்மை இலக்கு என்ன? சில கேள்விகளை அலசி ஆராய்வோம். Is it to measure numerical data? எண் தரவுகளை அளவிட. To explore and understand phenomena. நிகழ்வுகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள. To test hypothesis. கருதுகோள்களை சோதிக்க. To establish causation. காரணத்தை நிறுவுதல். What is the primary goal of qualitative research? To explore and understand phenomena, that is நிகழ்வுகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள. அதுதான் முதன்மையான நோக்கம் இந்த வகைமை அடிப்படையிலான ஆராய்ச்சிக்கு அல்லது தரமான ஆராய்ச்சிக்கு. So the qualitative research aims to explore and understand social, cultural and behavioral phenomena through non-numeric data, focusing on meanings, experiences and interpretations. தரமான ஆராய்ச்சியானது சமூக, கலாச்சார மற்றும் நடத்தை நிகழ்வுகளை எண்ணற்ற தரவு மூலம் ஆராய்ந்து புரிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அர்த்தங்கள், அனுபவங்கள் மற்றும் விளக்கங்களிலே இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் கவனம் செலுத்துகிறது. அடுத்த கேள்வி, which method is commonly used to collect data in qualitative research? தரமான ஆராய்ச்சியில் தரவுகளை சேகரிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை எது? சர்வேஸ், ஆய்வுகள், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பரிசோதனைகள், இன்டர்வியூஸ், நேர்காணல்கள், ஆப்சர்வேஷன்ஸ், உற்று நோக்கல்கள். இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இந்த வகைமை அடிப்படையிலான ஆராய்ச்சியிலே அதிகமாக, அதாவது தரவுகளை சேகரிப்பதற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி இன்டர்வியூஸ், நேர்காணல்கள். Interviews, both structured and unstructured, are a common method in qualitative research to gather in-depth insights and understand perspectives. நேர்காணல்கள் கட்டமைக்கப்பட்ட மற்றும் கட்டமைக்கப்படாதவை ஆழமான நுண்ணறிவுகளை சேகரிக்கவும் முன்னோக்குகளை புரிந்து கொள்ளவும் தரமான ஆராய்ச்சியினுடைய ஒரு பொதுவான முறையாக இருக்கிறது. ஆகவே இந்த இன்டர்வியூஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தரவை சேகரிப்பதற்கான ஒரு முறை இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், தர ஆராய்ச்சி. வாட் இஸ் த கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டேட்டா? தரமான தரவுகளின் முக்கிய பண்பு என்ன? நியூமெரிக் அண்ட் மெஷரபிள், எண் மற்றும் அளவிடக்கூடியது. ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட், குறிக்கோள் மற்றும் தரப்படுத்தப்பட்டது. சப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ், அகநிலை மற்றும் விளக்கமான நிலை. எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கண்ட்ரோல், பரிசோதனை மற்றும் கட்டுப்படுத்தப்பட்டது. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்? வாட் இஸ் த கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டேட்டா? தரமான தரவுகளின் முக்கிய பண்பு எது? சப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ், அகநிலை மற்றும் விளக்கமானது. அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதாவது சப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ், அகநிலை மற்றும் விளக்கமானது. குவாலிட்டேட்டிவ் டேட்டா இஸ் descriptive and subjective, often involving words, observations and interpretations rather than numerical measurements. தரமான தரவு விளக்கமானது மற்றும் அகநிலையானது பெரும்பாலும் எண் அளவீடுகளை விட சொற்கள், உற்று நோக்கல்கள் மற்றும் விளக்கங்களை உள்ளடக்கியது. அதுதான் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. Which sampling technique is frequently used in qualitative research? தரமான ஆராய்ச்சியில் எந்த கூறு எடுப்பு நுட்பம் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது? So which sampling technique is often used in qualitative research? Random sampling, சமவாய்ப்பு மாதிரி கூறு எடுப்பா. Purposive sampling, நோக்க மாதிரி கூறு எடுப்பா. Stratified sampling, அடுக்கு மாதிரி கூறு எடுப்பா.
கிளஸ்டர் சாம்பிளிங் தொகுப்பு மாதிரி கூரெடுப்பா. இதில் நாம் முக்கியமாக பார்ப்பது விச் சாம்பிளிங் டெக்னிக், பர்பசிவ் சாம்பிளிங் நோக்க மாதிரி கூறு எடுப்பு என்பது இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சினுடைய ஒரு முக்கியமான அம்சம். Purposive sampling is commonly used in qualitative research where specific individuals or groups are selected based on particular characteristics relevant to the research. நோக்கம் சார்ந்த மாதிரி பொதுவாக தரமான ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. That is a purposive sampling. அங்கு குறிப்பிட்ட நபர்கள் அல்லது குழுக்கள் ஆராய்ச்சிக்கு தொடர்புடைய குறிப்பிட்ட பண்புகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். புரியும் என்று நான் கருதுகிறேன். பர்பசிவ் சாம்பிளிங் நோக்கமாய் ஒரு நோக்கத்தை ஒரு சில நபர்களை கொண்டு அந்த ஆராய்ச்சியினுடைய பண்புகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாட் இஸ் a common method for analyzing qualitative data? தரமான தரவை பகுப்பாய்வு செய்வதற்கான பொதுவான முறை என்ன? What is a common method for analyzing qualitative data? Hypothesis testing, கருதுகோள் சோதனையா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் புள்ளியியல் பகுப்பாய்வா, கான்டென்ட் அனாலிசிஸ் உள்ளடக்க பகுப்பாய்வா, ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பின்னடைவு பகுப்பாய்வா, எது? கான்டென்ட் அனாலிசிஸ், அதைத்தான் சரியான பதிலாக சொல்கிறோம். உள்ளடக்க பகுப்பாய்வு அது முக்கியமானது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு. Content analysis involves systematically analyzing textual or visual data to identify themes, patterns and meanings within the data. உள்ளடக்க பகுப்பாய்வானது தரவுகளில் உள்ள கருப்பொருள்கள், வடிவங்கள் மற்றும் அர்த்தங்களை அடையாளம் காண உரை அல்லது காட்சி தரவை முறையாக பகுப்பாய்வு செய்வர். அதைத்தான் நாம் கான்டென்ட் அனாலிசிஸ் என்று சொல்லுகிறோம், உள்ளடக்க பகுப்பாய்வு. அடுத்த கேள்வி, which approach emphasizes the researcher's role in qualitative research? தரமான ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளரின் பங்கை எந்த அணுகுமுறை வலியுறுத்துகிறது? பாசிட்டிவிசம் நேர்மறைவாதமா, இன்டர்பிரட்டிவிசம் விளக்க உரையா, ரியலிசம் யதார்த்தவாதமா, பிராக்மட்டிசம் நடைமுறைவாதமா? சரியான பதில் இன்டர்பிரட்டிவிசம், இன்டர்பிரட் பண்ணுவது, அதாவது அந்த வரக்கூடிய அந்த முடிவுகளை அலசி ஆராய்ந்து அதிலே ஒரு விளக்கம் தருவது இன்டர்பிரட்டிவிசம் விளக்க உரை. Interpretivism emphasizes understanding the subjective experiences and meanings people attach to phenomena, highlighting the researcher's role in interpreting these meanings. என்ன அர்த்தம்? அகநிலை அனுபவங்கள் மற்றும் நிகழ்வுகளுடன் மக்கள் இணைக்கும் அர்த்தங்களை புரிந்து கொள்வதை விளக்க உரை வலியுறுத்துகிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன அவர்களுடைய அனுபவம் என்ன என்பதை அலசி ஆராய்வது. இந்த அர்த்தங்களை விளக்குவதில் ஆராய்ச்சியுடைய பங்கை இந்த இன்டர்பிரட்டிவிசம் விளக்க உரை நமக்கு எடுத்துரைக்கின்றது. What is a common tool used for data collection in participant observation? பங்கேற்பாளர்களின் உற்று நோக்கல்களில் தரவு சேகரிப்பு பயன்படுத்தப்படும் பொதுவான கருவி எது? சர்வே கொஸ்டினர், ஆடியோ ரெக்கார்டர், எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன், ஹைபோதேசிஸ் ஃபார்ம். வழக்கமாக நாம் இந்த பங்கேற்பு உற்றுநோக்கல் அதிலே நாம் பயன்படுத்துவது ஆடியோ ரெக்கார்டர். ஏனென்றால் அவர்களுடைய அந்த மக்களுடைய யாரை ஆராய்கின்றோமோ அந்த மக்களுடைய அனுபவங்களை நாம் பெற வேண்டுமானால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அப்படியே நாம் ஆராய வேண்டியிருக்கும். ஆகவே ஆடியோ ரெக்கார்டர் முக்கியமான ஒரு கருவி. Audio recorders are often used in participant observations to accurately capture spoken interactions and behaviors for analysis. ஆடியோ ரெக்கார்டர்கள் பெரும்பாலும் பகுப்பாய்வுக்காக பேசும் தொடர்புகள் மற்றும் நடத்தைகளை துல்லியமாக பிடிக்க பங்கேற்பாளர்களின் உற்று நோக்கல்களில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆராய்ச்சியாளர்களுடைய உற்று நோக்கல்களிலே பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த கேள்வி, what is the term for the process of selecting participants in qualitative research? இந்த தரமான அல்லது வகைமை அடிப்படையிலான ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையின் சொல் என்ன? ரேண்டம் சாம்பிளிங் சமவாய்ப்பு மாதிரி கூறு எடுப்பு, கன்வீனியன்ட் சாம்பிளிங் வசதியான மாதிரி கூறு எடுப்பு, ஸ்னோபால் சாம்பிளிங் பனிப்பந்து மாதிரி கூறு எடுப்பு, ஸ்டாட்டிஃபைட் சாம்பிளிங் அடுக்கு மாதிரி கூறு எடுப்பு. இதில் அதாவது என்ன கேள்வி, வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்? அது ஸ்னோபால் சாம்பிளிங் பனிப்பந்து மாதிரி கூறு எடுப்பு. அப்படி என்றால் என்ன?
Snowball sampling involves selecting initial participants and then using their connections to identify additional participants, often used in qualitative research when the population is hard to access. அதாவது முழுமை தொகுதியை நாம் சரியாக கண்டுணராவிட்டால் அல்லது அதை நாம் முழுமையாக அடைய முடியாவிட்டால் நாம் இது போன்ற ஸ்னோபால் சாம்பிளிங்கில் ஈடுபடுகிறோம். அதாவது பனிப்பந்து மாதிரியானது ஆரம்ப பங்கேற்பாளர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் தேவைப்படக்கூடிய பங்கேற்பாளர்களை அடையாளம் காண இவர்களுடைய இணைப்புகளை, இவர்களுடைய நட்பை பயன்படுத்துகிறது. ஒரு சில ஆரம்பத்திலே ஒரு சில பங்கேற்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டே கூடுதல் பங்கேற்பாளர்களை நாம் அடையாளம் காண்பதற்கு இந்த ஸ்னோபால் சாம்பிளிங் நமக்கு பயன்படுகிறது. இது முழுமை தொகுதியை அணுக கடினமாக இருக்கும்போது தரமான ஆராய்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது முழுமை தொகுதியை நாம் அடைய முடியாது. உதாரணமாக இந்தியா முழுமைக்கு ஏதாவது ஒன்றை ஆராய வேண்டுமானால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சில பேரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக செய்ய வேண்டும். அதாவது சில சமயங்களில் அது முழுமை தொகுதியை அடைய முடியாமல் போகின்ற பொழுது இந்த ஸ்னோபால் சாம்பிளிங்கை நாம் பயன்படுத்துகிறோம் தரமான ஆராய்ச்சியில். புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்த கேள்வி, which data collection method is commonly used in qualitative research to gather rich in-depth information through open-ended conversations? அப்படி என்றால் என்ன? திறந்த உரையாடல்கள் மூலம் மிகவும் பயனுடைய ஆழமான தகவல்களை சேகரிக்க தரமான ஆராய்ச்சியில் எந்த தரவு சேகரிப்பு முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? சர்வேஸ் ஆய்வுகள், கணக்கீட்டு ஆய்வுகள், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பரிசோதனைகள், இன்டர்வியூஸ் நேர்காணல்கள், ஆப்சர்வேஷன்ஸ் உற்று நோக்கல்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல நாம் இதை விவாதித்திருக்கிறோம். இன்டர்வியூஸ் நேர்காணல்கள், qualitative interviews allow researchers to have open-ended conversations with the participants, facilitating the exploration of their perspectives and experiences. உதாரணமாக நீங்கள் எதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் பலவற்றை சொல்லுவார். அது எஸ் ஆர் நோ கொஸ்டினாக இது இருக்காது, ஓப்பன் எண்டட். உங்களது வாழ்க்கையினுடைய கனவு என்ன என்று ஆராய்ச்சியாளர் கேட்கிறார் என்று சொன்னால் அது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். ஏனென்றால் அவர் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து அந்த பங்கு பெறுபவர் சொல்வார். ஆகவே இந்த குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூஸ் allow researchers to have open-ended conversation with participants, facilitating the exploration of their perspectives and experiences. தரமான நேர்காணல்கள் ஆராய்ச்சியாளர்களை பங்கேற்பாளர்களுடன் திறந்த உரையாடல்களை நடத்த அனுமதிக்கின்றன. அவர்களின் முன்னோக்குகள் மற்றும் அனுபவங்களை ஆராய்வதற்கு உதவுகின்றன. அடுத்த கேள்வி, in qualitative data analysis, what is the process of identifying recurring themes or patterns in the data called? தரமான தரவு பகுப்பாய்வில் தரவுகளின் தொடர்ச்சியான கருப்பொருட்கள் அல்லது வடிவங்களை அடையாளம் காணும் செயல்முறை என்ன என்று அழைக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. So what is the process of identifying recurring themes or patterns in the qualitative data? Hypothesis testing, quantification, கருதுகோள் சோதனையா அளவீடா quantification, thematic analysis, கருப்பொருள் பகுப்பாய்வா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், புள்ளியியல் பகுப்பாய்வா? எது சரியான பதிலாக இருக்கு? தெமெட்டிக் அனாலிசிஸ். தெமெட்டிக் அனாலிசிஸ் என்பது கருப்பொருள் பகுப்பாய்வு. Thematic analysis is a common method in qualitative research for identifying and analyzing recurring themes or patterns in the data. கருப்பொருள் பகுப்பாய்வு என்பது தரவுகளில் மீண்டும் வரும் கருப்பொருள்கள் அல்லது வடிவங்களை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்வதற்கான தரமான ஆராய்ச்சியில் ஒரு பொதுவான முறை. அடுத்த கேள்வி, which of the following is an example of qualitative research? பின்வருவனவற்றில் எது தரமான ஆராய்ச்சியினுடைய உதாரணம்? Conducting a clinical trial to test the effectiveness of a new drug, இது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சா? சர்வேயிங் 1000 people about their shopping habits, 1000 பேரிடம் அவர்களின் ஷாப்பிங் பழக்கம் பற்றி ஆய்வு செய்வதா? அப்சர்விங் அண்ட் ரெக்கார்டிங் த பிஹேவியர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் அ டே கேர் சென்டர், ஒரு தின பராமரிப்பு மையத்தில் குழந்தைகளின் நடத்தைகளை கவனித்து பதிவு செய்வதா? ஆர் அனலைசிங் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா டு ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ், எதிர்கால போக்குகளை கணிக்க பங்கு சந்தை தரவுகளை பகுப்பாய்வு செய்வது? இது சரியான
உதாரணமாக இருக்கும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். இட் இஸ் அப்சர்விங் அண்ட் ரெக்கார்டிங் த பிஹேவியர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் அ டே கேர் சென்டர். ஒரு தின பராமரிப்பு மையத்தில் குழந்தைகளின் நடத்தைகளை கவனித்து பதிவு செய்வது என்பதுதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். Observational research in a daycare center involves qualitative data collection through direct observation. ஒரு தின பராமரிப்பு மையத்தில் கண்காணிப்பு ஆராய்ச்சி என்பது நேரடி கண்காணிப்பு மூலம் தரமான தரவு சேகரிப்பை உள்ளடக்கியிருக்கிறது. அடுத்த கேள்வி, what is the common approach to ensuring trustworthiness in qualitative research? தரமான ஆராய்ச்சியில் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான பொதுவான அணுகுமுறை என்ன? What is the common approach to ensuring trustworthiness, reliability in qualitative research? Using only quantitative data, அளவு தரவுகளை மட்டுமே பயன்படுத்துவதா? Conducting research in a controlled laboratory setting, கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக அமைப்பில் ஆராய்ச்சி நடத்துவதா? Triangulation of data resources, தரவு மூலங்களின் முக்கோண நிலையா? None of the above. நாம் சரியான பதிலாக triangulation of data sources, தர மூலங்களின் முக்கோணம் என்று சரியான பதிலாக சொல்லுவார். அப்படி என்றால் என்ன? Triangulation involves using multiple data sources or methods to corroborate findings and enhance the trustworthiness of qualitative research. முக்கோணம் என்பது இங்கே triangulation என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் பல தரவு மூலங்கள் அல்லது கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தவும் தரமான ஆராய்ச்சியின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தவும் பயன்படுகின்றது. ஆகவே பல சோர்சஸ், பல மூலங்களிலிருந்து நாம் தரவுகளை பெற்று ஆராய்ச்சியோட நம்பகத்தன்மையை மேம்படுத்த நாம் பயன்படுத்துகின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் ட்ரையாங்குலேஷன் ஆஃப் டேட்டா சோர்சஸ் என்று சொல்வது. அதாவது பல மூலங்களிலிருந்து ட்ரையாங்குலேஷன், முக்கோண வடிவம் பல திசைகளிலிருந்து, பல இடங்களிலிருந்து, பல மூலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த தரவு, அதைத்தான் அதிகமாக குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் பயன்படுத்துகிறோம். Which of the following is not a common qualitative data analysis software? பின்வருவனவற்றில் எது பொதுவான தரமான தரவு பகுப்பாய்வு மென்பொருள் அல்ல? NVO, SPSS, MaxQDA, MaxQDA, Atlas T. Correct answer SPSS. SPSS என்பது அந்த சோஷியல் சமூக ஆராய்ச்சிக்கான ஒரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அடங்கிய ஒரு கருவி. SPSS is primarily used for quantitative data analysis, while the other options are commonly used for qualitative data analysis. SPSS முதன்மையாக அளவு தரவு பகுப்பாய்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்ற விருப்பங்கள் பொதுவாக தரமான தரவு பகுப்பாய்வுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்று நாம் சொல்லலாம். அடுத்து, which qualitative research approach focuses on understanding the lived experience of individuals and often involves the use of narrative data? எந்த தரமான ஆராய்ச்சி அணுகுமுறை தனிநபர்களின் வாழ்ந்த அனுபவங்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் பெரும்பாலும் விவரிப்பு தரவை பயன்படுத்துகிறது? Grounded theory, ethnography, phenomenology, content analysis. Phenomenology, நிகழ்வியல். The phenomenology is an approach in qualitative research that seeks to understand the lived experiences of individuals and often involves the analysis of narrative data. நிகழ்வியல் என்பது தரமான ஆராய்ச்சியின் ஒரு அணுகுமுறை. இது தனிநபர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ள முயல்கிறது மற்றும் பெரும்பாலும் விவரிப்பு தரவின் பகுப்பாய்வை உள்ளடக்கிறது. So the phenomenology is an approach in qualitative research that seeks to understand the lived experiences of individuals. உதாரணமாக எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர்களுடைய அனுபவம், அவங்களுடைய அதாவது லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எய்ட்ஸ் அவர்களுக்கு இருக்கிறது, நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் இறந்து விடுவாள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இப்பொழுது எவ்வாறு உணர்கின்றீர்கள், உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது இந்த நிலையில் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்வது. லிவ்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நிகழ்வியல் என்பது தரமான ஆராய்ச்சியில் ஒரு அணுகுமுறை.
இது தனிநபர்களின் வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ள முயல்கிறது மற்றும் பெரும்பாலும் விவரிப்பு தரவின் பகுப்பாய்வை உள்ளடக்கிறது. அடுத்து மிக்சட் மெத்தட்ஸ் ரிசர்ச். What is mixed method? Mixed methods research integrate both quantitative and qualitative research approaches to provide a comprehensive understanding of a research problem. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியானது ஒரு ஆராய்ச்சி சிக்கலை பற்றிய விரிவான புரிதலை வழங்க அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சி அணுகுமுறைகளை ஒருங்கிணைக்கிறது. அதாவது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மற்றும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் சேர்ந்த கூட்டு கலவை தான் இந்த மிக்சட் மெத்தட்ஸ் ரிசர்ச். It involves collecting and analyzing both numerical and non-numerical data to gain a deeper understanding, deeper insight into the topic. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியானது ஒரு ஆராய்ச்சி சிக்கலை பற்றிய விரிவான புரிதலை வழங்க அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சி அணுகுமுறைகளை ஒருங்கிணைக்கிறது. So the researchers used mixed methods designs to capitalize on the strengths of both quantitative and qualitative research. ஆராய்ச்சியாளர்கள் அளவு மற்றும் தரமான ஆராய்ச்சியின் சக்தியை பலத்தை பயன்படுத்திக் கொள்ள கலப்பு முறை வடிவமைப்புகளை பயன்படுத்துகின்றன. This approach is commonly utilized in education, public health and psychology. இந்த அணுகுமுறை பொதுவாக கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் உளவியல் ஆகியவற்றிலே பயன்படுத்தப்படுகிறது. சில கேள்விகளை அலசி ஆராய்வோம். What is the primary objective of utilizing mixed methods in qualitative research? தரமான ஆராய்ச்சியில் கலப்பு முறையை பயன்படுத்துவதனுடைய முதன்மை நோக்கம் என்ன? To enhance understanding through integration of both qualitative and quantitative approaches. தரமான மற்றும் அளவு அணுகுமுறைகள் இரண்டையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் புரிதலை மேம்படுத்துதல். To focus exclusively on quantitative data analysis. அளவு தரவு பகுப்பாய்வில் பிரத்யேகமாக கவனம் செலுத்துவது. To limit the study to qualitative data collection only. தரமான தரவு சேகரிப்பதற்கு மட்டுமே ஆய்வை பயன்படுத்துவது. To prioritize qualitative analysis over quantitative analysis. அளவு பகுப்பாய்வை விட தரமான பகுப்பாய்விற்கு முன்னுரிமை இது எது சரியான பதிலாக இருக்க முடியும்? To enhance what is the primary objective of utilizing mixed methods in qualitative research? That is to enhance understanding through integration of both qualitative and quantitative approaches. தரமான மற்றும் அளவு அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் புரிதலை மேம்படுத்துவது. Mixed methods research involves combining qualitative and quantitative research approaches to provide a more comprehensive understanding of the research phenomenon. அதாவது கலப்பு முறைகள் ஆராய்ச்சி என்பது ஆராய்ச்சி நிகழ்வின் விரிவான புரிதலை வழங்குவதற்கு தரமான மற்றும் அளவு ஆராய்ச்சி அணுகுமுறைகளை இணைப்பதை உள்ளடக்கிறது. அடுத்த கேள்வி, which of the following best describes the concept of mixed methods? Which of the following best describes the concept of mixed methods research? Utilizing only qualitative research method for data collection, integrating both qualitative and quantitative. ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம், integrating both qualitative and quantitative research approaches in a study. ஒரு ஆய்வில் தரமான மற்றும் அளவு ஆராய்ச்சி அணுகுமுறைகளை ஒருங்கிணைப்பதுதான் mixed methods. What is an example of a mixed method research design? கலப்பு முறைகள் ஆராய்ச்சி வடிவமைப்பின் உதாரணம் என்ன? Sequential exploratory design, தொடர் ஆய்வு வடிவமைப்பு. Only using qualitative interviews in a study, ஒரு ஆய்வில் தரமான நேர்காணல்கள் மட்டுமே பயன்படுத்துதல். Only using surveys in a study, ஆராய்ச்சி ஆய்வுகளை மட்டுமே பயன்படுத்துதல். Randomized controlled trial design, சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை வடிவமைப்பு. அதாவது what is an example of a mixed methods research design? It is a sequential exploratory design, தொடர் ஆய்வு வடிவமைப்பு. Sequential exploratory design involves conducting qualitative research first, followed by quantitative research to build upon and better understand the qualitative findings. The sequential exploratory design, அதாவது வரிசையான ஆய்வு வடிவமைப்பு, இதில் முதலிலே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை பயன்படுத்தி பின்னர் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு வருகிறோம்.
அந்த குவாலிட்டேட்டிவ் ஃபைண்டிங்ஸை இன்னும் பலப்படுத்துவதற்கு புரிந்து கொள்வதற்கு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை பின்னால் பயன்படுத்துகிறோம். ஸோ வரிசையான ஆய்வு வடிவமைப்பு என்பது தரமான கண்டுபிடிப்புகளை கட்டமைத்து நன்றாக புரிந்து கொள்வதற்கு முதலில் தரமான ஆராய்ச்சியை நடத்துவதை, அதைத் தொடர்ந்து அளவு சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதை உள்ளடக்குகிறது. In mixed methods research, what is the purpose of the convergent design? கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் ஒன்றிணைந்த வடிவமைப்பின் நோக்கம் என்ன? Convergent design. To compare and contrast qualitative and quantitative data for validation. சரிபார்ப்பிற்காக தரமான மற்றும் அளவு தரவுகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துதல். To prioritize qualitative data over quantitative data. அளவு தரவுகளை விட தரமான தரவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க. To separate qualitative and quantitative data into distinct sections. தரமான மற்றும் அளவு தரவுகளை தனித்தனி பிரிவுகளாக பிரிக்க. To exclude quantitative data from the study. எது சரியான பதில்? இந்த கன்வர்ஜென்ட் டிசைன் என்று சொல்வதற்கு இதை பயன்படுத்துகிறோம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில். இதனுடைய அர்த்தம் என்ன? டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா ஃபார் வேலிடேஷன். சரிபார்ப்பிற்கான தரமான மற்றும் அளவு தரவுகளை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இதனுடைய நோக்கம். கன்வர்ஜென்ட் டிசைன் இன்வால்வ்ஸ் கலெக்டிங் அண்ட் அனலைசிங் போத் qualitative and quantitative data simultaneously, aiming to compare and contrast the results for a more comprehensive understanding. ஒன்றிணைந்த வடிவமைப்பு என்பது ஒரே நேரத்தில் தரமான மற்றும் அளவு தரவு இரண்டையும் சேகரித்து பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் விரிவான புரிதலுக்காக முடிவுகளை ஒப்பிட்டு வேறுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, வாட் ரோல் டஸ் ட்ரையாங்குலேஷன் பிளே இன் மிக்சட் மெத்தட்ஸ் ரிசர்ச்? கலப்பு முறை ஆராய்ச்சியில் முக்கோணம், அந்த முக்கோணம் என்பது பல நிலைகளிலிருந்து பல மூலங்களிலிருந்து தரவுகளை எடுப்பதைத்தான் முக்கோணம் என்று, ஆராய்ச்சியின் முக்கோணம் என்று சொல்லுகிறோம். இதனுடைய பங்கு என்ன? வேலிடேட்டிங் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பை கம்பேரிங் மல்டிபிள் டேட்டா சோர்சஸ் ஆர் மெத்தட்ஸ். பல தரவு மூலங்கள் அல்லது முறைகளை ஒப்பிடுவதன் மூலம் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சரிபார்த்தலாம். Exclusively relying on qualitative data, excluding qualitative data from research process, prioritizing quantitative data over qualitative data. இந்த கேள்வியை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். Very sorry that I included again in different words. It is nothing but validating research findings by comparing multiple data sources or methods. Triangulation involves using multiple data sources or methods to validate research findings and enhance the credibility and reliability of the study. முக்கோணம் என்பது, ஆராய்ச்சியில் முக்கோணம் என்பது பல தரவு மூலங்கள் அல்லது முறைகளை பயன்படுத்தி ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சரிபார்க்கவும் மற்றும் ஆய்வின் நம்பகத்தன்மை மற்றும் அதனை மேம்படுத்தவும் அடங்கும். Which phase of mixed methods research involves integrating qualitative and quantitative data for interpretation? கலப்பு முறை ஆராய்ச்சியின் எந்த கட்டம் தரமான மற்றும் அளவு தரவுகளை விளக்குவதற்கு ஒருங்கிணைக்கிறது? இன்டர்பிரேஷன் ஃபேஸ், விளக்க கட்டம். டேட்டா கலெக்ஷன் ஃபேஸ், தரவு சேகரிப்பு கட்டம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ஃபேஸ், தரமான பகுப்பாய்வு கட்டம். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஃபேஸ், அளவு பகுப்பாய்வு கட்டம். மிக்சட் மெத்தட்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் இன்டர்பிரேஷன் ஃபேஸ், அதாவது எவ்வாறு மற்றவர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த இன்டர்வியூஸ் மூலமாக பெறக்கூடிய அந்த தரவுகளை எல்லாம் நாம் விளக்கி சொல்லுகிறோம். ஒரு ஆராய்ச்சியாளர் அதனை கண்டுணர்ந்து அதை பல தீம்ஸ், பல தலைப்புகளிலே போட்டு எவ்வாறு அதை விளக்கி சொல்லுகிறார் என்பதுதான் இந்த இன்டர்பிரேஷன் ஃபேஸ், விளக்க கட்டம். தி இன்டர்பிரேஷன் ஃபேஸ் இன் மிக்சட் மெத்தட்ஸ் ரிசர்ச் involves integrating, synthesizing both qualitative and quantitative data for a comprehensive understanding of the research topic. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியில் விளக்க கட்டம் என்பது ஆராய்ச்சி தலைப்பை பற்றிய விரிவான புரிதலுக்காக தரமான மற்றும் அளவு தரவு, அதாவது குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா இரண்டையும் ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. Which phase of mixed methods research involves determining the sequencing and timing of qualitative and quantitative components? கலப்பு முறைகள் ஆராய்ச்சியின் எந்த கட்டம் தரமான மற்றும் அளவு கூறுகளின் வரிசை முறை மற்றும் நேரத்தை தீர்மானிப்பதை உள்ளடக்கியது? பிளானிங் ஃபேஸ், ஏற்கனவே நாம் நேரத்தை தீர்மானித்து தான் எந்த ஒரு ஆராய்ச்சியும் தொடங்குகிறோம். அது பிளானிங் ஃபேஸ், திட்டமிடல் கட்டம்.
The planning phase of mixed methods research involves determining the sequencing, timing, and integration of qualitative and quantitative components in the research design. கலப்பு முறைகள் ஆராய்ச்சியின் திட்டமிடல் கட்டமானது ஆராய்ச்சி வடிவமைப்பின் தரமான மற்றும் அளவுக்கூறுகளின் வரிசை முறை, நேரம் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை தீர்மானிப்பதை உள்ளடக்கியது. We plan out well ahead before even the pilot study. Which of the following is an example of qualitative data collection method commonly used in mixed methods research? Surveys, experiments, interviews, observation. நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லிவிட்டோம். Interviews are a common qualitative data collection method used in mixed methods research. அடுத்து, what is the limitation of mixed methods research? கலப்பு முறை ஆராய்ச்சியினுடைய வரம்பு என்ன, limitation அல்லது குறைபாடு என்ன? It is less time consuming than purely qualitative or quantitative research. இது முற்றிலும் தரமான அல்லது அளவு ஆராய்ச்சியை விட குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. It may require expertise in both quantitative and qualitative methods. இதற்கு அளவு மற்றும் தரமான முறைகள் இரண்டிலும் நிபுணத்துவம் தேவைப்படலாம். It always produces more accurate results other than research approaches. இது எப்போதும் மற்ற ஆராய்ச்சி அணுகுமுறைகளை விட துல்லியமான முடிவுகளை உருவாக்குகிறது. It is suitable for all types of research questions. இது அனைத்து வகையான ஆராய்ச்சி கேள்விகளுக்கும் ஏற்றது. எது சரியான ஒரு பதில்? What is the limitation of mixed methods approach? It may require expertise in both quantitative and qualitative methods. அளவு மற்றும் தரமான முறைகள் இரண்டிலுமே நிபுணத்துவம் தேவைப்படலாம், எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படலாம். One limitation of mixed method research is that it may require expertise in both quantitative and qualitative methods, making it challenging for some researchers. கலப்பு முறை ஆராய்ச்சியுடைய ஒரு வரம்பு என்னவென்றால் அதற்கு அளவு மற்றும் தரமான முறையில் நிபுணத்துவம் தேவைப்படலாம். இது சில ஆராய்ச்சியாளர்களுக்கு சவாலாக இருக்கும். Which of the following is an example of a mixed methods research question? பின்வருவனவற்றில் எது கலப்பு முறை ஆராய்ச்சி கேள்விக்கு உதாரணம்? What is the average age of participants in a study? ஒரு ஆய்வில் பங்கேற்பாளர்களின் சராசரி வயது என்ன? How do cultural beliefs influence healthcare decisions and how can these findings be quantified? கலாச்சார நம்பிக்கைகள் சுகாதார முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன, மேலும் இந்த கண்டுபிடிப்புகளை எவ்வாறு அளவிட முடியும்? இரண்டு கேள்விகள் இருக்கின்றன, அதை பாருங்கள். இரண்டு கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன. What are the key variables affecting employee job satisfaction? What is the relationship between income and educational attainment? Correct answer என்னவாக இருக்கும்? How do cultural beliefs influence healthcare decisions and how can these findings be quantified? கலாச்சார நம்பிக்கைகள் சுகாதார முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன, மேலும் இந்த கண்டுபிடிப்புகளை எவ்வாறு அளவிட முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இரண்டு விதமான ஆராய்ச்சிகளும் வருகின்றன. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் இருக்கிறது, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். எவ்வாறு அளவிட முடியும் என்ற கேள்வி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை குறிக்கிறது. ஸோ த கொஸ்டின் இன் ஆப்ஷன் பி combines a qualitative aspect, that is cultural beliefs, with the need for quantification, making it a mixed methods research question. அடுத்த கேள்வி, அடுத்த concept, action research. Action research is a participatory approach where researchers collaborate with the individuals or communities to identify and solve practical problems. செயல் ஆராய்ச்சி என்பது ஒரு பங்கேற்பு அணுகுமுறை. அங்கு ஆராய்ச்சியாளர்கள் தனி நபர்கள் அல்லது சமூகங்களுடன் இணைந்து நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து தீர்க்கிறார்கள். Action research is a participatory approach. The process involves iterative cycles of planning, action, reflection, and revision. Action research is particularly relevant in education, healthcare, and community development, where it empowers stakeholders to actively engage in the research process and drive positive change. The செயல்முறை திட்டமிடல், செயல், பிரதிபலிப்பு மற்றும் மறுசீலனை ஆகியவற்றின் மறுசுழற்சிகளை உள்ளடக்கியிருக்கிறது. கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவற்றில் செயல் ஆராய்ச்சி மிகவும் பொருத்தமானது. இங்கு இது பங்குதாரர்களுக்கு ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபடவும் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் உதவுகிறது. உதாரணமாக ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் நடக்குது, செயல் ஆராய்ச்சி நடக்கிறது என்றால், உதாரணமாக ஸ்பெல்லிங் டெஸ்ட் என்று வைத்துக்கொள்வோம்.
எல்லா மாணவர்களுமே ஸ்பெல்லிங்கில் மோசமாக இருக்கிறார்கள். ஆக்ஷன் ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சியாளர் நடத்துகின்றார். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக இந்த மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் ஆராய்ச்சியாளரிலிருந்து திட்டமிடுகிறார், சில செயல் திட்டங்கள் வைத்திருக்கிறார். அந்த செயல் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நிச்சயமாக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இங்கே the process involves iterative cycles of planning, action, reflection and revision. செயல்முறை திட்டமிடல், செயல் பிரதிபலிப்பு மற்றும் பரிசீலனை ஆகியவற்றினுடைய மறு சுழற்சிகளை உள்ளடக்கியது. கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவற்றில் செயல் ஆராய்ச்சி மிகவும் பொருத்தமானது. முக்கியமாக பங்குதாரர்களுக்கு ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபட நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்த. ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் என்பது நிச்சயமாக ஒரு பயனை தர வேண்டும். அதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றி ஆக வேண்டும். What is the primary goal of action research? To improve practice through systematic inquiry. முறையாக அலசி அறிவதன் வாயிலாக நடைமுறையை மேம்படுத்துதல். To validate existing theories. ஏற்கனவே உள்ள கோட்பாடுகளை சரிபார்க்க. முறையான அலசி ஆராய்வதன் வழியாக நடைமுறையை மேம்படுத்துதல். To critique established methodologies. நிறுவப்பட்ட வழிமுறைகளை விமர்சிக்க. டு ஸ்டடி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், வரலாற்று நிகழ்வுகளை ஆய்வு செய்ய எது சரியான பதிலாக இருக்க முடியும். பிரைமரி கோல் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச். டு இம்ப்ரூவ் பிராக்டிஸ் த்ரூ சிஸ்டமேட்டிக் இன்கொயரி. முறையாக அலசி அறிவதன் மூலம் நடைமுறையை மேம்படுத்தல் என்பதுதான் சரியான பதில். Action research aims to enhance practical outcomes and processes by employing a cyclical process of planning, action, reflection and adaptation. செயல் ஆராய்ச்சியானது திட்டமிடல், செயல் பிரதிபலிப்பு மற்றும் தழுவல் ஆகியவற்றின் சுழற்சி செயல்முறையை பயன்படுத்துவதன் மூலம் நடைமுறை விளைவுகளையும் செயல்முறைகளையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. In action research, what role do stakeholders typically play? செயல் ஆராய்ச்சியில் பங்குதாரர்கள் பொதுவாக என்ன பங்கு வகிக்கிறார்கள்? ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் கொலாபரேட்டர்ஸ், செயலில் பங்கேற்பாளர்கள் மற்றும் கூட்டு பணியாளர்கள். ஆர் பாசிவ் அப்சர்வர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ், செயலற்ற பார்வையாளர்கள் மற்றும் விமர்சிப்பவர்கள். எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஸ் டேட்டா கலெக்டர்ஸ், பிரத்யேகமாக தரவு சேகரிப்பாளர்களாக. அன்ரிலேட்டட் டு த ரிசர்ச் ப்ராசஸ், ஆராய்ச்சி செயல்முறைக்கு தொடர்பில்லாத. இன் ஆக்ஷன் ரிசர்ச் வாட் ரோல் டூ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டிபிக்கலி பிளே? ஏற்கனவே நாம் சொன்னோம். ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் கொலாபரேட்டர்ஸ், செயலில் பங்கேற்பாளர்கள் மற்றும் கூட்டு பணியாளர்கள். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் எங்கேஜ் ஆக்டிவ்லி இன் த ஆக்ஷன் ரிசர்ச் ப்ராசஸ், contributing insights, experiences and perspectives to improve practice. பங்குதாரர்கள் செயல் ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டு நடைமுறையை மேம்படுத்த நுண்ணறிவு, அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை வழங்குகிறார்கள். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த கீ பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் கன்சர்னிங் த ரிசர்ச் செட்டிங்? ஆராய்ச்சி அமைப்பு பற்றிய செயல் ஆராய்ச்சியின் முக்கிய கொள்கை என்ன? த ரிசர்ச் அக்கர்ஸ் இன் த நேச்சுரல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆய்வானது பங்கேற்பாளர்களின் இயல்பான சூழலில் நிகழ்கிறது. த ரிசர்ச் செட்டிங் மஸ்ட் பி ஹைலி கண்ட்ரோல்ட் அண்ட் ஐசோலேட்டட். ஆராய்ச்சி அமைப்பு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். த ரிசர்ச் செட்டிங் ஷுட் இன்வால்வ் மல்டிபிள் அன்ரிலேட்டட் லொகேஷன்ஸ். ஆராய்ச்சி அமைப்பு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். த ரிசர்ச் செட்டிங் இஸ் irrelevant in action research. செயல் ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி அமைப்பு பொருத்தமற்றது. இது சரியான பதில். What is the key principle of action research concerning the research setting? That is, the research occurs in the natural context of the participants. ஆராய்ச்சி அமைப்பு பற்றிய செயல் ஆராய்ச்சியின் முக்கிய கொள்கை, action research is conducted in the real world context where the issues and the problems are experienced, allowing for authentic and meaningful solutions. உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள தீர்வுகளை அனுமதிக்கும், சிக்கல்கள் அல்லது சிக்கல்களை அனுபவிக்கும் நிஜ உலக சூழலில் செயல் ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச்? இந்த செயல் ஆராய்ச்சியின் முதன்மை நோக்கம் என்ன? டு ஜெனரேட் தியரிட்டிக்கல் நாலேஜ், தத்துவார்த்த அறிவை உருவாக்குவது. டு சால்வ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், நடைமுறை சிக்கல்களை தீர்க்க. டு கிரிட்டிக் எக்ஸிஸ்டிங் ரிசர்ச், ஏற்கனவே உள்ள ஆராய்ச்சியை விமர்சிக்க. டு கண்டக்ட் ரேண்டமைஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சீரற்ற சோதனைகளை நடத்துதல்.
எது சரியான பதில்? What is the primary purpose of action research? It is to solve practical problems. நடைமுறை சிக்கல்களை தீர்க்க. So action research is primarily focused on addressing real world problems and solving practical problems in a specific context. செயல் ஆராய்ச்சி முதன்மையாக நிஜ உலக பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. அடுத்த கேள்விக்கு செல்வோம். Which of the following best describes the iterative nature of action research, making repetition? பின்வருவனவற்றில் எது செயல் ஆராய்ச்சியின் இயல்பை சிறப்பாக விவரிக்கிறது? It involves one-time data collection and analysis. இது ஒரு முறை தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது. It involves one-time data collection. It follows a linear step-by-step process. இது ஒரு நேரியல் படிப்படியான செயல்முறையை பின்பற்றுகிறது. It involves the cycles of planning, acting, observing and reflecting. இது திட்டமிடல், செயல்படுதல், உற்றுநோக்கல் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் சுழற்சிகளை உள்ளடக்கியது. It relies solely on external consultants for research. இது ஆராய்ச்சிக்கு வெளிப்புற ஆலோசகர்களை மட்டுமே நம்பியுள்ளது. எது சரியான பதில்? Which of the following best describes the iterative nature of action research? That is, it involves the cycles of planning, acting, observing and reflecting. So action research involves a continuous process of planning, taking action, observing the results and reflecting on those results to inform subsequent action. செயல் ஆராய்ச்சி என்பது திட்டமிடல், நடவடிக்கை எடுப்பது, முடிவுகளை கவனிப்பது மற்றும் அடுத்தடுத்த செயல்களை தெரிவிக்க அந்த முடிவுகளை பிரதிபலிப்பது ஆகியவற்றின் தொடர்ச்சியான செயல்முறையை உள்ளடக்கியிருக்கிறது. What is the main role of participants in action research? செயல் ஆராய்ச்சியில் பங்கேற்பாளர்களின் முக்கிய பங்கு என்ன? To conduct traditional experiments, பாரம்பரிய சோதனைகளை நடத்துவது. To serve as passive subjects, செயலற்ற மனிதர்களாக பணியாற்ற. To actively engage in the research process, ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபட. To provide funding for the research, ஆராய்ச்சிக்கு நிதி வழங்க. இது எது சரியான ஆன்சர்? To actively engage in the research process, ஆராய்ச்சி செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபட. Action research emphasizes the active involvement of participants in the research process, including problem identification, data collection and analysis. சிக்கலை கண்டறிதல், தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு உள்ளிட்ட ஆராய்ச்சி செயல்பாட்டில் பங்கேற்பாளர்களின் செயலில் ஈடுபடுவதை செயல் ஆராய்ச்சி வலியுறுத்துகிறது. Dear friends, what distinguishes action research from traditional research methods? பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகளிலிருந்து செயல் ஆராய்ச்சியை வேறுபடுத்துவது எது? Action research is always conducted in laboratory settings. செயல் ஆராய்ச்சி எப்போதும் ஆய்வக அமைப்புகளில் நடத்தப்படுகிறது. Action research focuses on generating theoretical knowledge. செயல் ஆராய்ச்சி கோட்பாட்டு அறிவை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. Theoretical knowledge. Action research emphasizes collaboration and practical problem solving. செயல் ஆராய்ச்சியானது ஒத்துழைப்பு மற்றும் நடைமுறை சிக்கலை தீர்ப்பதை வலியுறுத்துகிறது. Action research relies on random sampling techniques. செயல் ஆராய்ச்சி சீரற்ற மாதிரி நுட்பங்களை நம்பியுள்ளது. எது சரியான பதில்? இந்த கேள்வி what distinguishes action research from traditional research methods? That is, action research emphasizes collaboration and practical problem solving. செயல் ஆராய்ச்சியானது ஒத்துழைப்பு மற்றும் நடைமுறை சிக்கலை தீர்ப்பதை வலியுறுத்துகிறது. Action research is characterized by its collaborative approach to solving real world problems and its focus on practical application. செயல் ஆராய்ச்சியானது நிஜ உலக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அதன் கூட்டு அணுகுமுறை மற்றும் நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. In action research, what does the term action refer to? செயல் ஆராய்ச்சியில் செயல் என்ற சொல் எதை குறிக்கிறது? Conducting experiments, பரிசோதனைகள் நடத்துவது, implementing the chosen plan, தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டத்தை செயல்படுத்துவது, ரைட்டிங் ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆய்வு கட்டுரைகளை எழுதுவது, அப்சர்விங் த ப்ராப்ளம், சிக்கலை கவனிப்பது. ஸோ வாட் இஸ் த டேர்ம் ஆக்ஷன் ரெஃபர் டு? இட் இஸ் நத்திங் பட் இம்ப்ளிமெண்டிங் த சோசன் பிளான். தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டத்தை செயல்படுத்துவது தான், அதை குறிப்பது தான் இந்த ஆக்ஷன், செயல் என்ற வார்த்தை.
Action in action research refers to carrying out the actions or interventions that are part of the research plan. செயல் ஆராய்ச்சி செயல் என்பது ஆராய்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் செயல்கள் அல்லது தலையீடுகளை மேற்கொள்வதை குறிக்கிறது. Which research approach encourages a cyclical process of problem solving? எந்த ஆராய்ச்சி அணுகுமுறை சிக்கலை தீர்க்கும் சுழற்சி செயல்முறையை ஊக்குவிக்கிறது? Descriptive research, experimental research, action research, survey research. Action research அதுதான் சிக்கலை தீர்க்கும் சுழற்சி செயல்முறையை ஊக்குவிக்கிறது. செயல் ஆராய்ச்சியானது திட்டமிடல், செயல்படுதல், உற்றுநோக்கல் மற்றும் பிரதிபலிப்பு. So it is a cyclical process of planning, acting, observing and reflecting, making it distinct from other research approaches. What is an example of an outcome that can result from action research in an educational context? ஒரு கல்வி சூழலில் செயல் ஆராய்ச்சியின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு விளைவுக்கான உதாரணம் என்ன? Publishing a peer-reviewed journal article, சம மதிப்பாய்வு செய்யப்பட்ட பத்திரிகை கட்டுரையை வெளியிடுதல். Developing a new curriculum based on research findings. Developing a new curriculum based on research findings. ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குதல். Conducting a controlled experiment in a laboratory. ஒரு ஆய்வகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை நடத்துதல். Administer a standardized test to students. மாணவர்களுக்கு தரப்படுத்தப்பட்ட சோதனைகளை நிர்வகித்தல். எது சரியான பதிலாக இருக்க முடியும்? டெவலப்பிங் எ நியூ கரிக்குலம் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவது. Action research in education often leads to practical outcomes such as the development of new teaching methods or curricula. கல்வியில் செயல் ஆராய்ச்சி பெரும்பாலும் புதிய கற்பித்தல் முறைகள் அல்லது பாடத்திட்டங்களுடைய வளர்ச்சி போன்ற நடைமுறை விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் என்ற ஆராய்ச்சியை நாம் அலசி ஆராய்வோம். வாட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்? சோதனை ஆராய்ச்சி என்றால் என்ன? Experimental research involves manipulating variables and studying the effects of this manipulation in controlled settings. சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளை கையாளுதல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புகளில் இந்த கையாளுதல்களின் விளைவுகளை ஆய்வு செய்வது. It allows the researchers to establish cause and effect relationship by comparing experimental and control groups. இது சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களை ஒப்பிடுவதன் மூலம் காரணம் மற்றும் விளைவு உறவுகளை நிறுவ ஆராய்ச்சியாளர்களை அனுமதிக்கிறது. This type of research is common in psychology, medicine and natural sciences, where controlled experiments are essential to understand phenomena and validate theories. இந்த வகையான ஆராய்ச்சி உளவியல், மருத்துவம் மற்றும் இயற்கை அறிவியல் ஆகியவற்றில் பொதுவானது. அங்கு நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் கோட்பாடுகளை சரிபார்க்கவும் கட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் அவசியம். ஸோ இப்போ இந்த டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்றால் என்ன? ஏனென்றால் இந்த ஆராய்ச்சி சோதனை ஆராய்ச்சி மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பது டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதுக்கு என்ன உதாரணங்கள் நாம் தர முடியும்? உதாரணமாக ஸ்டடிங் தி எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் ஹார்ட் ரேட், இதய துடிப்பில் உடற்பயிற்சியின் விளைவை படிப்பது. ஸோ இதில் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்க முடியும்? தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தட் இஸ் மெஷர்ட் இன் மினிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது சுதந்திரமான மாறி உடற்பயிற்சியுடைய அளவு, உடல் செயல்பாடுகளுடைய நிமிடங்களிலே, உடல் செயல்பாடுகள் நிமிடங்களிலே அளவிடப்படுகிறது. அடுத்து சார்பு மாறி என்பது டிபெண்டபிள் வேரியபிள். அது இதய துடிப்பு, எடுத்துக்காட்டு நிமிடத்திற்கு துடிப்புகளில் அளவிடப்படுகிறது. ஆகவே இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் என்று சொல்கின்ற பொழுது ஹார்ட் ரேட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், எவ்வளவு நேரத்திற்கு எக்ஸசைஸ் செய்யப்படும், அதற்கு ஏற்றாற்போல் இந்த ஹார்ட் ரேட் அதிகமாகும் அல்லது குறையும் என்று பார்ப்பது. அடுத்து இன்னொரு உதாரணம் நாம் தரலாம். இன்வெஸ்டிகேட்டிங் தி இம்பேக்ட் ஆஃப் ஸ்டடி டைம் ஆன் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். இதனுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன? ஸ்டடி டைம் மெஷர்ட் இன் ஹவர்ஸ். வாட் இஸ் த டிபெண்டன்ட் வேரியபிள்? டெஸ்ட் ஸ்கோர்ஸ் measured as percentage or raw score. தேர்வு மதிப்பெண்களில் படிப்பு நேரத்தின் தாக்கத்தை ஆய்வு செய்தல். இதில் சுதந்திரமான மாறி என்பது ஆய்வு நேரம், அதாவது அதிக நேரம் எடுத்து படித்தால் அதிகமாக ஸ்கோர் கிடைக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி என்று வைத்துக்கொள்ளலாம். சார்பு மாறி என்பது சோதனை மதிப்பெண்கள், சதவீதம் அல்லது மூல மதிப்பெண் எண் அளவிடப்படுகிறது என்று.
இது இரண்டாவது எடுத்துக்காட்டு. மூன்றாவது எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம் என்றால், எக்ஸாமினிங் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் பிளான்ட் growth. இதனுடைய இண்டிபெண்ட், அதாவது சுதந்திர மாறி என்னவாக இருக்கும்? டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் டிகிரிஸ். டிபெண்டன்ட் வேரியபிள் சார்பு மாறி என்னவாக இருக்கும்? பிளான்ட் growth. ஆகவே இந்த டெம்பரேச்சருக்கும் பிளான்ட் growthக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த டெம்பரேச்சர் அதிகமானால் என்ன நடக்கும், குறைவானால் என்ன நடக்கும்? ஸோ இது ஒரு சோதனை ஆராய்ச்சியினுடைய ஒரு உதாரணம். அதற்கான மாறிகள் இவை. தாவர வளர்ச்சியில் வெப்பநிலையின் தாக்கத்தை ஆய்வு செய்தல். சுதந்திர வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் அளவிடப்படுது. சுதந்திர மாறி அது வெப்பநிலை, சார்பு மாறி தாவர வளர்ச்சி, உயரம் அல்லது உயிரியல் அளவிடப்படுகிறது, பயோமாஸ். In each example, the independent variable is what the researcher manipulates or controls, while the dependent variable is the outcome that is measured or observed. ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் என்ன பார்க்கிறோம்? சுதந்திர மாறி என்பது ஆராய்ச்சியாளர் கையாளும் அல்லது கட்டுப்படுத்தும் மாறி. டெம்பரேச்சரை கூட்டுவது, அது குறைப்பது, அது ஆராய்ச்சியாளர் கையாளும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாறி. அதே சமயம் சார்பு மாறி என்பது பிளான்ட் growth எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பது. சார்பு மாறி என்பது அளவிடப்படும் அல்லது கவனிக்கப்படும் விளைவு. அந்த பிளான்ட் வளர்கிறதா அல்லது அப்படியே இருக்கிறதா, குறைகிறதா என்பதையெல்லாம் பார்ப்போம். சில கேள்விகளை நாம் அலசி ஆராய்வோம். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்? சோதனை ஆராய்ச்சியுடைய முதன்மை நோக்கம் என்ன? டு எஸ்டாப்ளிஷ் காசாலிட்டி, காரணத்தை நிறுவுதல். டு டிஸ்கிரைப் ஃபெனமெனா, நிகழ்வுகளை விவரிக்க. டு எக்ஸ்ப்ளோர் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளை ஆராய. டு சம்மரைஸ் டேட்டா, தரவை சுருக்க. எது சரியான பதிலாக இருக்க முடியும்? டு எஸ்டாப்ளிஷ் காசாலிட்டி, காரணத்தை நிறுவுதல். Experimental research is designed to determine cause and effect relationship between variables. சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளுக்கு இடையேயான காரண விளைவு உறவுகளை தீர்மானிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காரண விளைவு, காரண காரியம், காரண விளைவு உறவு என்பது ஒரு முக்கியமான அம்சம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். Which of the following is a defining characteristic of experimental research? பின்வருவனவற்றில் சோதனை ஆராய்ச்சியின் வரையறுக்கும் பண்பு எது? மேனிப்புலேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், சுயாதீன அதாவது சுதந்திர மாறிகளை கையாளுதல், விருப்பம் போல கையாளுதல். ஆராய்ச்சியாளர் தன்னுடைய அந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தன்னுடைய விருப்பப்படி அதை கையாளுதல். மேனிப்புலேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஆப்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அக்கரன்சஸ், இயற்கை நிகழ்வுகளை உற்று நோக்கல். ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ், வரலாற்று பகுப்பாய்வு. சர்வே அட்மினிஸ்ட்ரேஷன், கணக்கெடுப்பு நிர்வாகம். ஸோ இதில் எது சரியான விடை என்று சொன்னால், மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொன்னால் மேனிப்புலேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். சுதந்திர மாறிகளை ஒரு ஆராய்ச்சியாளர் கையாளுதல், சோதனை ஆராய்ச்சியாளர் கையாளுதல். In experimental research, researchers manipulate independent variables to observe their effects on dependent variables. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த கண்ட்ரோல் குரூப் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்? சோதனை ஆராய்ச்சியில் ஒரு கட்டுப்பாட்டு குழு என்றால் என்ன? த குரூப் எக்ஸ்போஸ்டு டு தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள், சுதந்திர மாறிக்கு வெளிப்படும் குழு. த குரூப் யூஸ்டு ஃபார் கம்பேரிஷன் வித்தவுட் எக்ஸ்போஷர் டு தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள், சுதந்திர மாறியை வெளிப்படுத்தாமல் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் குழு. எ குரூப் ரேண்டம்லி செலக்டட் ஃப்ரம் த பாப்புலேஷன், முழுமை தொகுதியிலிருந்து தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு. எ குரூப் செலக்டட் பேஸ்ட் ஆன் கன்வீனியன்ஸ், வசதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு. ஸோ இந்த கண்ட்ரோல் குரூப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் எவ்வாறு ஏற்படுகிறது? The control group helps compare the effects of the independent variable by not exposing the group used for comparison without exposure to the independent variable. சுதந்திர மாறியை வெளிப்படுத்தாமல் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் குழு என்று நாம் கண்ட்ரோல் குரூப்பை சொல்லலாம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சர். அடுத்து, வாட் டஸ் ரேண்டம் அசைன்மெண்ட் மீன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்? சோதனை ஆராய்ச்சியில் சீரற்ற ஒதுக்கீடு என்றால் என்ன? சம வாய்ப்பு ஒதுக்கீடு என்றால் என்ன? சீரற்ற ஒதுக்கீடு. சீரற்ற என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்ஸ் அகெயின் த சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ரிசர்ச்சர் கம்ஸ் இன் ஹியர். அசைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபரன்சஸ், பங்கேற்பாளர்களை அவர்களின் விருப்பங்களின் அடிப்படையில் குழுக்களுக்கு நியமித்தல். Assigning participants to groups by chance or random selection.
பங்கேற்பாளர்களை தற்செயல் அல்லது சீரற்ற தேர்வு மூலம் குழுக்களுக்கு ஒதுக்குதல். allowing participants to choose their groups, பங்கேற்பாளர்கள் தங்கள் குழுக்களை தேர்ந்தெடுக்க அனுமதித்தல். assigning participants based on their characteristics, பங்கேற்பாளர்களை அவர்களின் குணாதிசயங்களின் அடிப்படையில் ஒதுக்குதல். What does random assignment mean in experimental research? Assigning participants to groups by chance or random selection, பங்கேற்பாளர்களை தற்செயல் அல்லது சீரற்ற தேர்வு மூலம் குழுக்களுக்கு தேர்ந்தெடுத்தல், ஒதுக்குதல். Random assignment minimizes biases by distributing participants randomly across experimental and control groups. ரேண்டம் ஒதுக்கீடு என்பது சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் பங்கேற்பாளர்களை தோராயமாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் சார்புகளை குறைக்கிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். In an experiment, the variable being measured and affected by the independent variable is called what? ஒரு பரிசோதனையில் சுதந்திர மாறியால் அளவிடப்படும் மற்றும் பாதிக்கப்படும் மாறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சுதந்திர மாறி, எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் புறம்பான மாறி, அதாவது ஆராய்ச்சியாளருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படாத ஒரு மாறி புறம்பான மாறி எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் சார்பு மாறி, மீடியேட்டிங் வேரியபிள் மத்தியஸ்த மாறி. இது எது சரியான பதிலாக இருக்க முடியும்? Dependent variable. The variable being measured and affected by the independent variable is called dependent variable. சுதந்திர மாறி. The dependent variable is what is being measured and influenced by the independent variable. சார்பு மாறி என்பது சுதந்திர மாறியால் அளவிடப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Which of the following is a characteristic of experimental research but not observational research? பின்வருவனவற்றில் எது சோதனை ஆராய்ச்சியின் சிறப்பியல்பு ஆனால் உற்று நோக்கல் ஆராய்ச்சி அல்ல? எஸ்டாப்ளிஷிங் காசாலிட்டி, காரணத்தை நிறுவுதல். டிஸ்கிரைபிங் நேச்சுரல் பிஹேவியர்ஸ், இயற்கையான நடத்தைகளை விவரித்தல். ஸ்டடியிங் கோரலேஷன்ஸ், தொடர்புகளை ஆய்வு செய்தல். கலெக்டிங் டேட்டா இன் அ நேச்சுரல் செட்டிங், இயற்கையான அமைப்பில் தரவுகளை சேகரித்தல். இதில் எது சோதனை ஆராய்ச்சியின் சிறப்பியல்பு ஆனால் உற்று நோக்கல் ஆராய்ச்சி அல்ல? Causality, காரணத்தை நிறுவுதல், establishing causality. Experimental research aims to establish causality, which is not a primary goal of observational research. பரிசோதனை ஆராய்ச்சியானது காரணத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இது கண்காணிப்பு ஆராய்ச்சியின் முதன்மை இலக்கு அல்ல. What is a double blind experiment? இரட்டை குருட்டு பரிசோதனை என்றால் என்ன? Both the participants and researchers are unaware of the conditions. பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர் இருவருக்கும் நிலைமைகள் தெரியாது. Only the participants are unaware of the conditions. பங்கேற்பாளர்களுக்கு மட்டுமே நிபந்தனைகள் தெரியாது. Only the researchers are unaware of the conditions. ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே நிலைமைகள் தெரியாது. Neither the participants nor researchers are involved. பங்கேற்பாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபடவில்லை. எது சரியான பதில்? What is a double blind experiment? Both the participants and researchers are unaware of the conditions, research conditions. பங்கேற்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர் இருவருக்குமே ஆராய்ச்சி நிலைமைகள் தெரியாது. In a double blind experiment, the both participants and researchers are unaware of who is in the experimental and control groups. அடுத்த கேள்வி, what is a within subject design in experimental research? சோதனை ஆராய்ச்சியில் பங்கேற்பாளருக்குள் வடிவமைப்பு என்றால் என்ன? Each participant is exposed to all experimental conditions. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் ஆளாகிறார்கள். Different groups of participants are exposed to different conditions. பங்கேற்பாளர்களின் வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு நிலைமைகளுக்கு ஆளாகின்றன. Participants are randomly assigned to conditions. பங்கேற்பாளர்கள் தோராயமாக நிபந்தனைகளுக்கு ஒதுக்கப்படுகிறார்கள். Participants are observed without any intervention. எந்த தலையீடும் இல்லாமல் பங்கேற்பாளர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். இது சரியான பதிலாக இருக்க முடியும். அதாவது what is a within subject design in experimental research? That is, each participant is exposed to all experimental conditions. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் ஆளாகிறார்கள். Within subject design involves exposing each participant to all experimental conditions. பாடங்களுக்குள் வடிவமைப்பு, அதாவது
ஆராய்ச்சி நபர்களுக்குள் வடிவமைப்பு என்பது ஒவ்வொரு பங்கேற்பாளரையும் அனைத்து சோதனை நிலைமைகளுக்கும் வெளிப்படுத்துவதை உள்ளடக்கியது. அடுத்த கேள்வி, which of the following is a disadvantage of experimental research? பின்வருவனவற்றில் எது சோதனை ஆராய்ச்சியின் குறைபாடு? It provides insights into cause and effect relationships. இது காரணம் மற்றும் விளைவு உறவுகளை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. It can be costly and time consuming. இது விலை உயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. It allows for naturalistic observations. இது இயற்கையான உற்று நோக்கலை அனுமதிக்கிறது. It is less controlled than other research methods. இது மற்ற ஆராய்ச்சி முறைகளை விட குறைவாக கட்டுப்படுத்தப்படுகிறது. எது சரியான பதிலாக இருக்க முடியும்? Disadvantage of experimental research. It can be costly and time consuming. இது அதிக செலவு மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மறுக்க முடியாத உண்மை. Experimental research often requires substantial resources and time to conduct properly. பரிசோதனை ஆராய்ச்சிக்கு பெரும்பாலும் கணிசமான ஆதாரங்கள் மற்றும் ஒழுங்காக நடத்த நேரம் தேவைப்படுகிறது, அதிக நேரம் தேவைப்படுகிறது. அடுத்த கேள்வி, what is an example of an independent variable in an experiment studying the effects of exercise on heart rate? இதய துடிப்பில் உடற்பயிற்சியின் விளைவுகளை படிக்கும் ஒரு பரிசோதனையில் ஒரு சார்பு இல்லாத மாறியின் உதாரணம் என்ன? ஹார்ட் ரேட் இதய துடிப்பு, duration of exercise உடற்பயிற்சியின் காலம், ஏஜ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கேற்பாளரின் வயது, blood pressure இரத்த அழுத்தம். இதில் நாம் என்ன எதை எடுத்துக்காட்டாக தருகிறோம் என்றால் duration of exercise. இதை ஏற்கனவே பார்த்தோம். உடற்பயிற்சியின் காலம். In this scenario, the duration of exercise is the independent variable being manipulated to observe its effect on heart rate. இந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சியின் கால அளவு என்பது இதய துடிப்பில் அதன் விளைவை கண்காணிக்க கையாளப்படும் சார்பு இல்லாத மாறி. உடற்பயிற்சியின் கால அளவு என்பது இதய துடிப்பில் அதன் விளைவை கண்காணிக்க கையாளப்படும் சார்பு இல்லாத மாறி. Dependent, independent variables. Which of the following is a key characteristic of experimental research? பின்வருவனவற்றில் சோதனை ஆராய்ச்சியின் முக்கிய பண்பு எது? Naturalistic observation இயற்கையான உற்றுநோக்கல், control over variables மாறிகள் மீதான கட்டுப்பாடு, qualitative data analysis தரமான தரவு சேகரிப்பு, correlation analysis தொடர்பு பகுப்பாய்வு. So this is nothing but control over variables. மாறிகள் மீதான கட்டுப்பாடு என்பதுதான் மிக முக்கிய பண்பாக இருக்கிறது சோதனை ஆராய்ச்சியை பொறுத்தமட்டில். So the experimental research involves manipulating variables to control and study their effects systematically. சோதனை ஆராய்ச்சி என்பது மாறிகளை கட்டுப்படுத்தவும் அவற்றின் விளைவுகளை முறையாக படிக்கவும் கையாளுவதை உள்ளடக்குகிறது. What is a control group in an experimental study? ஒரு சோதனை ஆய்வில் ஒரு கட்டுப்பாட்டு குழு என்றால் என்ன? The group that receives the experimental treatment. பரிசோதனை செயல்பாட்டை பெறும் குழு, அது கண்ட்ரோல் குரூப்பா? அல்லது the group that is observed without any treatment or manipulation, எந்த நிகழ்வோ எந்த நடவடிக்கையும் அல்லது கையாளுதலும் இல்லாமல் கவனிக்கப்படும் ஒரு குழுவா? ஆர் த குரூப் தட் ப்ரொவைட்ஸ் டேட்டா ஃபார் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், தரமான பகுப்பாய்வுக்கான தரவை வழங்கும் குழுவா? அல்லது த குரூப் தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ரிசர்ச் ஸ்டடி, ஆராய்ச்சி ஆய்வின் பகுதியாக இல்லாத குழுவா? What is the control group in an experimental study? The group that is observed without any treatment or manipulation. எந்த செயல்பாடும் அல்லது கையாளுதலும் இல்லாமல் கவனிக்கப்படும் குழுதான் control group என்பது. The control group serves as a baseline for comparison in experimental research as it does not receive the experimental treatment. கட்டுப்பாட்டு குழுவானது சோதனை செயல்பாட்டை பெறாததால் சோதனை ஆராய்ச்சியில் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான அடிப்படையாக இது செயல்படுகிறது. Which type of variable is deliberately manipulated by the researcher in experimental research? சோதனை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளரால் எந்த வகையான மாறி வேண்டுமென்றே கையாளப்படுகிறது? Is it independent variable, சுதந்திர மாறியா, dependent variable சார்பு மாறியா, extraneous variable புறம்பான மாறியா, confounding variable குழப்பமான மாறியா? This is the independent variable, அதுதான் it is manipulated. The independent variable is the one that the researcher manipulates to test its effect on the dependent variable. சார்பு மாறியில் அதன் விளைவுகளை சோதிக்க ஆராய்ச்சியாளர் கையாளும் ஒரு சார்பற்ற மாறியாகும்.
In an experiment, what is the purpose of random assignment? ஒரு பரிசோதனையில் சீரற்ற ஒதுக்கீட்டின் நோக்கம் என்ன? To ensure that participants are of the same age. பங்கேற்பாளர்கள் ஒரே வயதுடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்துதல். To eliminate extraneous variables. புறம்பான மாறிகளை அகற்ற. To minimize bias and ensure group comparability. சார்புகளை குறைக்க மற்றும் குழு ஒப்பீட்டை உறுதி செய்ய. To select participants from a specific population. குறிப்பிட்ட மக்கள் தொகையிலிருந்து பங்கேற்பாளர்களை தேர்ந்தெடுக்க. ஸோ what is the purpose of random assignment? சீரற்ற ஒதுக்கீட்டினுடைய நோக்கம் என்ன? To minimize bias and ensure group comparability. சார்புகளை குறைத்து குழு மதிப்பீட்டை உறுதி செய்ய. So the random assignment helps ensure that each participant has an equal chance of being in either the experimental or control group, reducing bias. ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் சோதனை அல்லது கட்டுப்பாட்டு குழுவில் இருப்பதற்கான சம வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்ய சீரற்ற ஒதுக்கீடு உதவுகிறது. இது சார்பு நிலையை நிச்சயமாக குறைகிறது. Which research design involves multiple measurements of the same group over an extended period? எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு நீண்ட காலத்திற்கு ஒரே குழுவின் பல அளவீடுகளை உள்ளடக்கியது? கிராஸ் செக்ஷனல் டிசைன் குறுக்குவெட்டு வடிவமைப்பு, லாங்கிடியூடினல் டிசைன் நீளமான வடிவமைப்பு, கேஸ் ஸ்டடி டிசைன் தனியால் ஆய்வு வடிவமைப்பு, கோரலேஷனல் டிசைன் தொடர் வடிவமைப்பு. இதில் எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு நீண்ட காலத்திற்கு ஒரே குழுவின் பல அளவில்? ஏற்கனவே இதை நாம் பார்த்தோம். லாங்கிடியூடினல் டிசைன் நீளமான வடிவமைப்பு. Longitudinal studies involve tracking the same group of participants over an extended period to observe changes. நீளமான ஆய்வுகள் மாற்றங்களை உற்று நோக்க நீண்ட காலத்திற்கு ஒரே மாதிரியான பங்கேற்பாளர்களை கண்காணிப்பதை உள்ளடக்கியது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இண்டிகேட் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்? சோதனை ஆராய்ச்சியில் புள்ளி விவர முக்கியத்துவம் எதை குறிக்கிறது? The practical importance of the findings. கண்டுபிடிப்புகளின் நடைமுறை முக்கியத்துவம். The accuracy of the measurements. அளவீடுகளின் துல்லியம். The probability that the results are due to chance. நிகழ்தகவு வாய்ப்பு காரணமாக முடிவுகள். The number of participants in the study. ஆய்வில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை. எது சரியான பதில்? சோதனை ஆராய்ச்சியில் புள்ளி விவர முக்கியத்துவம் எதை குறிக்கிறது? புள்ளியியல் முக்கியத்துவம் கவனிக்கப்பட்ட முடிவுகள் சீரற்ற வாய்ப்பின் காரணமாக இல்லை என்பதை குறிக்கிறது. The probability that the results are due to chance. அதுதான் சரியான ஆன்சர். நிகழ்தகவு வாய்ப்பு காரணமாக முடிவுகள் ஏற்படுகின்றன. Statistical significance indicates the likelihood that the observed results are not due to random chance. Which of the following is an example of an experimental research study? பின் வருவனவற்றில் எது ஒரு சோதனை ஆராய்ச்சி ஆய்வின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது? சர்வேயிங் பீப்புள் அபவுட் their பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ். மக்களின் அரசியல் நம்பிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தல். அப்சர்விங் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர் ஆன் அ பிளே கிரவுண்ட். விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகள் நடத்தையை உற்று நோக்கல். டெஸ்டிங் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் எ நியூ ட்ரக் ஆன் பிளட் ப்ரெஷர். இரத்த அழுத்தத்தில் ஒரு புதிய மருந்தின் விளைவுகளை சோதனை செய்தல். அனலைசிங் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ். வரலாற்று ஆவணங்களை பகுப்பாய்வு செய்தல். எது சரியான பதிலாக இருக்க முடியும்? Which of the following is an example of an experimental research study? புதிய மருந்தின் விளைவுகளை சோதனை செய்தல். Testing the effects of a new drug on blood pressure. That goes without saying, you understand, I suppose. Experimental research involves manipulating variables to study their effects, as seen in testing the drug's impact on blood pressure in this case. சோதனை ஆராய்ச்சி என்பது அவற்றின் விளைவுகளை ஆய்வு செய்ய மாறிகளை கையாளுவதை உள்ளடக்கியது. இதில் இரத்த அழுத்தத்தில் மருந்தின் தாக்கத்தை சோதிப்பதில் நாம் காண முடியும். Dear friends, thank you very much for your presence. Due to the long video it is made, I request you to be patient, and I think with this second part is over. Maybe we continue in the third part, other types of research. There are so many types which are very important: survey, correlation, different types, and we need to understand those things in the next part of research aptitude. Thank you very much for your presence. God bless you abundantly.
இதுவரைக்கும் நீங்கள் பழைய வீடியோக்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லைவ் ப்ரோக்ராம்ஸை நிறைய பேர் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் என் இதய நன்றியை உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனது இந்த காணொளிகளை கண்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கமெண்ட் செய்யலாம், உங்களுடைய சஜஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதெல்லாம் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் நல்ல முறையில் செய்வதற்கு எங்கே நான் சிலவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது எனக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். God bless you abundantly. Thank you very much, dear friends.